எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணும். எதுக்கு நம்மளுக்கு கடவுள் தேவை? ஸோ வை டு வி நீட் காட்ன்றதுக்கு முன்னாடி எதுக்கு அது தேவைன்றதுக்கு முன்னாடி அது என்னதுன்னு முதல்ல கொஞ்சம் நேரம் நம்ம யோசிக்கணும். கோழிலேருந்து முட்டை அனுச்சா முட்டையிலேருந்து கோழி அனுச்சான்ற மாதிரி கிரியேஷன் இது கிரியேட்டர், கார்பெண்டர் கிரியேட்டரு, சார் வந்து கிரியேஷன். He is outside of creation. He is not a created being. If the resurrection of Christ didn't happen, our faith is real. அவர் உயிர் தெழுந்ததுனால தான் நம்மளுடைய ஃபெய்த்தே வேலிட். ஆமாம், பைபிளில் இல்லை, ஆனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது சரியாக தப்பா? நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஓப்பனாக சொன்னால் நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். மேபி எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் எபிசோட் ஆஃப் த பீஸ்மேக்கர்ஸ் பாட்காஸ்ட். என் பேர் சாம் அண்ட் என் கூட இந்த ஷோவை சேர்ந்து கோஹோஸ்ட் பண்ண போகிறது பிரேம். ஹாய், ஹலோ. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய காரியங்களை பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த சேனலில் நிறைய காரியங்களை நம்ம கவர் பண்ண போகிறோம், நாங்கள் கவர் பண்ண போகிறோம். இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணோன்னா, தீஸ் ஆர் திங்ஸ் தட் we are passionate about. ஸோ நான் வந்து என்னை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இன்ட்ரோ மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பேசிக்கலாக வந்து சிம்பிள் டெஃபினேஷன் வந்து ஒரு பாஸ்டர்ஸ் கிட். ஆனால் எங்கள் டேடி வந்து ஆக்சுவலாக ஒரு பாஸ்டர் இல்லை, ஹீஸ் அன் எவாஞ்சலிஸ்ட். பட் ஸ்டில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் த சேம் திங். இட்ஸ் சேம் பட் டிஃப்ரெண்ட்ன்ற மாதிரி. பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட். ஓகே. So yeah, basically I grew up in church my entire life. So churchல தான் நான் மெஜாரிட்டியான ஆக்டிவிட்டி, சோஷியலைசேஷன், கம்யூனிட்டி எல்லாமே வந்து எனக்கு சர்ச்சில் இருந்து தான். கீபோர்டு வாசிப்பேன், கொஞ்சம் மியூசிக் வாசிப்பேன், பாடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு பாஸ்டருடைய கிட்னா ஒரு 7-8 விஷயத்தையும் சேர்த்து பண்ணால் தான் உனக்கு வந்து பாஸ்டர் கிட்ன்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் எடிட்டிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கணும். அட்வான்ஸ் லெவல். Yeah, so that's a little bit about me. And why don't you tell them a little bit about you? என் பேர் பிரேம். நான் என்னன்னா, ஐம் நாட் அ சாம்பாரி பாஸ்டர் கிட்லாம் இல்லை. பட் என்னோட மம்மி வந்து ஷீஸ் ப்ரேயர் வாரியர். அவங்க வந்து நிறைய ப்ரே பண்ணுவாங்க. ஸோ வித்தவுட் அ ஃபாதர்லெஸ் கிட். ஸோ மம்மா நல்லா ப்ரே பண்ணுவாங்க. இட்ஸ் பீன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஃபார் மீ. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வர்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. ஸோ நான் வந்து நீ சொன்ன மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வரல. ஸோ ஐ ஹவ் பீன் அ பர்சன் ஹூ மாக்ஸ் பாஸ்டர். சர்ச்சுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூடுவாங்க இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், என்னடா இவங்க அப்படின்னு என்ன பேசுனாங்கன்னா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குங்க, என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த டெஸ்டிமோனிலாம் பார்த்தா அந்த மாதிரி மாக் பண்ணுற ஒரு கிட் நான். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு. அண்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஒரு லெவல் வந்துடுவோம் இல்லையா, ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்த உடனே ஸோ ஐ ரியலைஸ்ட் நம்ம அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம லைஃப் அவ்வளோதான் இப்படி போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு ஐ வாஸ் அபவுட் டு சூசைட். அது டியூ டு சம் சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே தலைவர் இன்டென்ஸாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ லைக் நான் சூசைட் பண்ணுறோம்டா, இந்த லைஃபே நம்மளுக்கு தேவையில்லடா அப்படின்ற ஒரு டைமில் போனேன். தென் தட்ஸ் அ டைம், எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த ஃபேமஸ் சாங் ஹில் சாங் வர்ஷிப்பில் ஐ சரண்டர்னு சாங் வரும் இல்லையா. ஸோ அந்த சாங் வந்து அது ஒரு லைன் வரும், லைக் லார்ட் ஐ நீட் யூ, லைக் ஐ நீட் யூ மோஸ்ட் அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ எனக்கு அது ஃபுல்லாக தெரில. ஸோ அது ரேண்டமாக அந்த சாங்கை கேட்டேன். ஸோ அந்த கேட்ட உடனே ஐ ஸ்டார்டட் க்ரையிங். என்னடா இது புதுசாக இருக்கு, எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, லைக் நம்ம சின்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் ஐ நீட் சம்திங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ தென் அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுலேருந்து ஸ்லோவாக லைக் அப்புறமா அப்படியே ரேண்டமாக வீடியோஸ்லாம் பார்த்து அங்கங்கே தொட்டு ஓகே இதுதான் கடவுளுப்பா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு இட் டுக் மீ டைம். தென் ஐ எம் ஹியர். பேசிக்லி 2 டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி. நான் வந்து சர்ச்லேயே பிறந்து, சர்ச்லேயே வளர்ந்து, சர்ச்லேயே வாழ்க்கையாக இருந்த மாதிரி இருந்து வந்தவன். அவன் பிரேம் வந்து சர்ச்சோடைய அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த என்வாயன்மெண்ட் இல்லாமல் இப்போ புதுசாக சர்ச் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஏசப்பாவை அறிஞ்சிட்டு இப்போ பிரேமாக இருக்கார். Okay, so we have a list of things that we want to talk about for the first episode. The first episodeன்றதுனால நாங்கள் நிறைய இன்டெப்த்தாக பேசலனாலும் we are going to talk about a lot of important things. இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் இந்த எபிசோடுக்கான என்ன பேசணுன்ட்டு நாங்கள் காரியங்கள் எடுக்கிறோன்னா, these are things that we are passionate about. எனக்கு நான் என்ன பேசணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். என் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறேன்னா, ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் தான் பேசணுன்ட்டு இருக்கோம். ஸோ அதை சொதப்பாமல் இருக்கணுன்றதுக்காக அதை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து நாங்கள் ஏசப்பாக்குள்ளே இல்லை சர்ச்சில் நாங்கள் சர்ச்சுக்கு அட்டென்ட் பண்ணுறது, நாங்கள் மெசேஜஸ் கேட்குறது, இல்லை எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு எழும்புகிற கொஷின்ஸ்.
நிறைய நேரம் வந்து நான் ஒரு மெயின் ரீசன் நாங்கள் இந்த ஷோவையோ இந்த பாட்காஸ்ட்டோ ஏதோ ஒன்று இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு காரணம் வி டோன்ட் see a lot of questions being answered in our environment. ஏன்னா நான் கூட சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட. ஸோ நான் வந்து சின்ன வயசுல தான் அம்மா சொன்னாங்கன்னு கேட்டு வந்தேன். நான் காலேஜ் போனோடனே என்னை வந்து நிறைய பேர் எதுக்காக ஃபாலோ பண்ணுற அப்படின்லாம் கேட்ட உடனே எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. அந்த காரியம்தான் நிறைய வந்து நாங்கள் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்து நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். நாம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ கால் வந்து இப்போ மடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து கால் மேலே கால் போட்டு உக்காரு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் மம்மி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க கால் மேலே போடாத கால் மேலே போடாத. நான் மம்மிகிட்ட கேட்பேன் எதுக்குமா போடக்கூடாது. அதெல்லாம் இல்லை போடக்கூடாதுன்னா போடக்கூடாது வேறு எதுவும் கேட்காத. நான் சொல்லுவேன் நீங்கள் போடக்கூடாதுன்னா எனக்கு ரீசன் சொல்லுங்கள். அது ரீசன் நல்ல ரீசனாக இருந்துச்சுன்னா இப்போ நான் மம்மிக்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுறது. ரீசன் வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக கேட்க போகிறேன். நிறைய நேரம் வந்து இதே சிம்பிள் கான்செப்ட் தான் நிறைய இந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தில் கூட நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுருக்குறோன்னா அது எதுக்காக பண்ணுறோம், யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இதெல்லாம் கேட்காமையே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் மம்மி சொன்னாங்க, எங்கள் டேடி சொன்னாங்க, எங்கள் மம்மி பண்ணாங்க, டேடி பண்ணாங்க, எங்கள் அண்ணன் பண்ணான்றதுக்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகே அப்போ அவங்க இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிறப்ப இப்போ அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் வந்த பிறகு இப்போ நாங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து வெளியே பெங்களூரில் நாங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ண போகும்போது இப்போ நான் வந்து என் ஃபேமிலி விட்டு தூரம் இருக்கேன். ஸோ இப்போப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அவங்க கூட இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ நான் தனியாக போயிட்டேன். இப்போ தனியாக போகும்போது அவங்க கூட அவங்க இருக்காங்கன்ற அந்த ப்ரெஷர் இல்லை. ஸோ அவங்க சொல்கிறதே அவங்க பண்ணுறதையும் வந்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இல்லை. அதே இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் கால் மேலே கால் போடுறதே வச்சுக்கிறோமே, கால் மேலே ஏன் கால் போடக்கூடாதுன்னா அது வந்து பெரியவங்க இருக்கும்போது உன் காலை எடுத்து அவங்க உக்கார லெவலுக்கே தூக்கி மேலே போட்டு உக்காருது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது. இதை சொன்னால் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம ஒரு பெரியவங்களை பார்த்த உடனே நம்ம அப்படி உக்காந்துட்டு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆட்டோமேட்டிக்காக காலை கீழே போயிடும். ஸோ நான் மம்மி சொன்னாங்கன்றதுக்காக செய்யாமல் நான் கால் மேலே கால் போடுறது தப்பு எந்த கான்டெக்ஸ்டில் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஸோ நான் எங்கே போனாலும் அது என் கூட இருக்கும், நான் மறக்க மாட்டேன். நம்ம அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேம் ஆடாமல் அந்த ரீசன் தெரிஞ்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட்லாம் ஏசப்பா கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா ஏசப்பா நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு பேர் வச்சுக்கிறாரு. என்ன சொல்லு? ஹிப்போக்ரிட். இங்கே ஒன்று அங்கே ஒன்று பண்ணிட்டு அதுதான். ஸோ ஒரு மெயின் ரீசன் இம்பார்ட்டன்ட் ரீசன் நாங்கள் இந்த மாதிரி இதை பற்றியெல்லாம் பேசணுன்றதுக்காக ஆரம்பிச்சது என்னன்னா அதுதான். என்ன சொல்லணும்னா இது மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. பிளைண்டாக எதையும் நம்ம வந்து நம்பாமல் வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஏன்னா நம்ம யோசித்து நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யறதில்ல, நம்ம அந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஐ பிலீவ் at the end of the day we will be held accountable. ஸோ என்ன எடுத்த உடனே பயங்கரம் சர்ச் மாதிரியே பேசுகிறாங்க, என்ன பயந்துடாதீங்க. ஸோ பட் it is a part of it. Church, Jesus, the Bible, it is a very big part of our life. So obviously we're going to talk about it. But we're also going to talk about a lot of things that we deal on a personal level. எங்களுக்கு நாங்கள் இப்போ பாரு இப்போ நான் ஒரு சர்ச்சில் இருக்கேன், சர்ச்சில் இருந்தாலும் நான் வந்து இப்போ ஐம் அ 20 year old. நான் இப்போ என் 20s இருக்கேன். ஸோ 20s இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த நம்மளுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ரத்தம் கொதிக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ண வாலிப வயசு அது பண்ணோம் இது பண்ண இருக்கிற வயசு அதெல்லாம் தான் கேட்டதில்லை. கல்லெல்லாம் யாரையா ஜீர்னுப்பாங்க. இந்த வயசில் நீ சாப்பிட்டோம் கல் ஜீர்ணம் ஆகணும், அதெல்லாம் ஆகாது, ட்ரை பண்ணி பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வயசில் வந்து நம்ம யோசிக்கும் போது நிறைய கொஷின்ஸ் வரும், நிறைய கொஷின்ஸ் யோசிப்போம். ஆனால் அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் சரியான ஆன்சர் இல்லைன்னா போக போக வந்து நம்ம ஃபெய்த்தில் நம்ம நிற்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான் யூடியூப்பில் பார்க்குறேன், நான் நிறைய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற ஹேபிட் இருக்குது. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஏதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஆகிட்டு இருக்கும்.
ஆம். ஸோ பார்க்கறதுனால இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு ட்ரெண்ட் நிறைய ஆகிட்டு இருக்கிறதுனா டீகன்ஸ்ட்ரக்ஷன். டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ பாரு, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம சர்ச் அட்டன் பண்ணுறோம், சர்வீஸுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிற இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியோ இல்லை அவங்க இண்டிபெண்ட்டாக சொந்த காலில் நிற்கிற வந்த பிறகு எதுக்கு அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாததுனால they find it hard to stick to it. நம்ம பேசின மாதிரி எதுக்காக பண்ணுறோம் அந்த ரீசன் தெரியாதனால they find it hard to stick to it. ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸோ ஒரு நிறைய டிஃபிகல்ட்டிஸோ அவங்களால வந்து இப்போ ஒரு டிஃபிகல்ட்டான சீசனில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சீசனில் போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சர்ச்சில் கற்றுக்கிட்டதெல்லாம் சேர்த்து அந்த டிஃபிகல்ட்டான சீசன்லேயும் பண்ணணும்னா இட் இஸ் வெரி சேலஞ்சிங். கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்கும். டயரிங்காக இருக்கும் போது அவங்க வந்து இது என்னடா பண்ணிருக்கிறதுன்னு விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுறாங்க. ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டேர்ம் பயங்கரம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இப்போ வெஸ்ட்ல. ஆயிடுச்சு ஆல்ரெடி நிறைய பாப்புலர் வெஸ்ட்ல. நான் இங்கே இந்தியாவிலே ஆகுது, நம்ம சைட்லேயே பார்க்குறல. எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ ஃபேத்துக்குள்ளே ஸ்டார்டிங் வந்தோடனே இது பி லைக் ஈஸியாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஓகே இட்ஸ் ஜாலி ஏசப்பா பற்றி பெருசுன்ட்டு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டவர் வந்து கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, இவனுக்கு 4 துன்பங்களும் 4 டெவலப்மெண்ட்டை கொடுங்கப்பா, கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுப்பாரு. கொடுத்தவொடனே எல்லாம் விழுந்துருவாங்க, என்னடா இது சோதனை கொடுக்குறான்னு விட்டு ஓடிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆகுது அதுக்கு. அந்த நமக்கு அந்த டிஃபிகல்ட்டான ஒரு சீசன் வரும்போது தான் இட் வில் சேலஞ்ச் வாட் வி பிலீவ். நம்ம என்னென்ன பிலீவ் பண்ணுறோம் அதுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லை விட்டு போயிடுறோமான்றதுக்காக. நீ சொல்ல பார்த்தியா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்மளோட கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நாங்கள் இந்த இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும், இந்த வீடியோ பண்ணணும், இந்த பாட்காஸ்ட் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக கூட வீக்கெண்ட்ஸில் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டதை பிரேம்கிட்ட சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த விஷயம்லாம் வந்து நான் கற்றுட்ருக்கேன் பார்க்குறேன்னா, ஸோ நான் அதை ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது அது மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஆமாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபெய்த் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் நம்மக்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. ஃபெய்த்துன உடனே நம்ம என்ன நினச்சி போனால் நிறைய பேர் கண்ணு முன்னு எதை சொன்னாலும் நம்புறது. ஆமாம், அது ஆக்சுவலாக ஃபெய்த்துக்கு டெஃபினேஷன் இல்லை. நம்ம பைபிளில் பார்க்குற ஃபெய்த்தே வேற, நம்ம இந்த கண்ணு மூணு நம்புறது அது வேற. கண்ணு மூணு சொன்னதை பார்த்த உடனே எனக்கு அதுதான் சொன்னேன்ல, காலேஜில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம்ன்ட்டு. அதுதான் அவங்க என்ன கொஸ்டின் கேட்ட உடனே எனக்கு பதில் பண்ண தெரில. அடடா என்னடா இவங்க இப்படி கேட்குறாங்க, எனக்கு ஆன்சரும் பண்ண தெரில. ஸோ என்னோட ஃபெய்த் அங்கே அப்படியே ஐ கான் பிளைண்டாக நம்பினா தான் என்னால் கொஸ்டின் அங்கே ஆன்சர் பண்ண முடியல. சப்போஸ் நான் நீ சொன்ன மாதிரி நான் அதை ப்ராப்பராக என் ஃபேத் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், ட்ரை பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணியாச்சுட்டு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த இடத்துல அப்படியே தான் ஆச்சு. ஸோ அதுதான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். வி வாண்ட் டு ஹெல்ப் people who are having the same questions as we are. We want them to have confidence, know that there's people out there that have the same questions, that go through the same things, and we can find answers. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணோம், ரொம்ப நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைமில் we hope that this helps a couple of people to help answering those questions. Speaking of questions, சொல்லு. ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் அதை தான் கேட்கலான்னு இருக்கேன். என்னன்னா, எதுக்கு நம்மளுக்கு கடவுள் தேவை? ஸோ வை டு வி நீட் காட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு கடவுள் எதுக்கு தேவைன்னா, எல்லாருக்கும் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, லைஃப் என்னென்னா பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படியே அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் தான் நினைக்கிறோம். இந்த ஃபிசிக்கல் இருக்குது பார்த்தியா, இது தான் லைஃப்னு நினச்சிக்கிறோம். ஸோ வாட் வி நீட்னா இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது. ஸோ லைஃப் இந்த ஃபிசிக்கல் இருக்குது பார்த்தியா, ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இட். அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்குது பார்த்தியா, தட்ஸ் வாட் நீடட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நீ எந்த இடத்துலேருந்து வந்து அந்த இடத்துக்கு தான் போகணும், சிம்பிளாக சொல்லலாம். இப்போ நீ எங்கேருந்து வந்தேன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வி ஆர் பிரெத் ஆஃப் காட். அப்படியா, நம்ம வந்த இடத்துக்கு போகலன்னா வி ஓன்ட் ஃபீல் தட் கம்ப்ளீட்னஸ். யோசிச்சு பாரு, இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், அவங்க என்ன தான் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஜாய் இருக்காது. ஹாப்பினஸ் வேறு, ஜாய் வேறு, புரியுதா? அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். ஹாப்பினஸ் வந்து அப்பப்போ மாறினே இருக்கும், ஆனால் உள்ள சந்தோஷமே இருக்காது. இப்போ என்ன மாதிரி நீ ஒரு பசங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, என் ஏஜில் இருக்கிற பசங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லவ் பண்ணுற அப்படி சுற்றி நிற்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயசில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சுற்றுவாங்க. அல்டிமேட்டாக அந்த கல்ச்சர் அந்த 30-35 அந்த ஏஜ் அவங்க ஆப்வியஸாக அந்த நீ எதை ஏம் பண்ணி போறியோ அந்த இடத்துக்கு நீ ரீச் ஆகு. நீ உண்மையாக இருந்தேன்னா கண்டிப்பாக ரீச் ஆக. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணணும், அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். லைஃபாக இதுதானா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனே இருக்கும்.
இருக்கும். பிகாஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா இட் ஷுட் பி ஒன்லி காட், ஏசப்பால ஒன்லி தான் முடியும். பிகாஸ் அவர் தான் அந்த கொடுத்தாருல, அவரால் தான் அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ பிரேம் என்ன பேசிக்காக பிரேம் என்ன எனக்கு நீ என்ன சொன்னது எனக்கு என்ன புரியுதுன்னா, வி நீட் சம்திங் பியாண்ட் வாட் our physical reality to like give us a reason to like live on. அதுதானே? ஆமாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போ எடுத்துக்கலாம். நம்ம எங்கே ட்ரிப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் சம் ட்ரிப் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ட்ரிப்புக்கு போயிட்ட உடனே ஆப்வியஸாக நம்மளுக்கு என்னென்னா, அந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணுவோம், கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணே இருப்போம். கொஞ்ச நாள் என்ன ஆகிடும்னா திகட்டிடும். எவ்வளோ நாள் அந்த இடத்துல ட்ரிப்புனா உனக்கு அப்புறமா என்னன்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆகிட்டு ஐயோ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். பட் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு அதுதான் லைஃப்ல நம்ம அங்கே தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே டெம்பரவரி அங்கேயே இருக்கும். வீட்டுக்கு வரதான் மறந்துடுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. நான் சூசைட் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. சாரி, அது மாதிரி தான் எனக்கு ஆச்சு. நான் சூசைட் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணால் யூ ஷுட் நோ வாட் இஸ் ரியாலிட்டி. அதெல்லாம் வெறும் பார்ட். இந்த ஃபிசிக்கலாக நீங்கள் வாழ்கிற பட்சா ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இட். அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அந்த வே, த ட்ரூத் ஷுட் பி தேர் டு ஃபுல்ஃபில் யூ அப்படின்னு அது தெரியணும் நம்மளுக்கு. அந்த ட்ரூத் எல்லாம் யூ வில் பி இன் லைஸ் ஒன்லி. தேடினே இருப்பேன், ஒன்றுமே ஒன்று கிடைக்காது. ஸோ பிரேம் வந்து அந்த கொஸ்டினுடைய ஸ்பிரிச்சுவல் பார்ட்டை புட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்போ ப்ராக்டிக்கலாக அதை பார்க்க போனோன்னா, வை டு வி நீட் காட்? இப்போ ஓகே, ரிமூவ் கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் இட். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், பைபிள் எல்லாத்தையும் எடுத்துரு. வாட் இஸ் அ காட்? இப்போ வை டு வி நீட் காட்ன்றதுக்கு முன்னாடி, எதுக்கு அது தேவைன்றதுக்கு முன்னாடி அது என்னதுன்னு முதல்ல கொஞ்ச நேரம் நம்ம யோசிப்போம். when we say God, especially நம்ம காட்ன்னு சொல்லும் போது we mean a powerful thing, we mean a powerful person. குறிப்பாக நம்ம பைபிளில் இருந்து பார்க்கும்போது நம்ம காடுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறோன்னா, ஹீஸ் அ பவர்ஃபுல் பர்சனல் immaterial, moral, he's a divine being. இந்த இப்போ நான் இந்த 4 விஷயம் சொன்னல, இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து காட்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ he is outside of time, outside of time, he's outside of matter, he's outside of space. ஸோ இப்போ காட்னு உடனே நம்ம ஃபஸ்ட் ஆட்ரிபியூட் அவருக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறது கிரியேஷன். ஸோ ஹீஸ் அ கிரியேட்டர். ஸோ இப்படி யோசித்து பாருங்க. ஸோ if something is creating something else, இப்போ நான் வந்து இப்போ சிம்பிளாக சொல்ல போகிறேன்னா, இப்போ நான் ஒரு சேர் செய்கிறேன்னு வச்சுக்கோ, உட்டன் சேர் செய்கிறேன்னு வச்சுக்கோ. நான் உட்டாக இருந்துட்டு அந்த சேரில் செய்ய போகிற அந்த ஒரு பண்டில் ஆஃப் உட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோ. அந்த பண்டிலில் இருக்கிற ஒரு உட்டாகவே இருந்துட்டு நான் அந்த சேரை செய்ய முடியாது. இப்போ நான் அந்த சேரை பண்ணணும்னா I have to be a carpenter. So the carpenter is transcendent to the chair. ஓகே, அது வந்து கிரியேஷன், இது கிரியேட்டர். கார்பெண்டர் கிரியேட்டரு, சேர் வந்து கிரியேஷன். ஸோ அதுதான் வந்து நம்ம பைபிள்லேருந்து காட்னு மீன் பண்ணும்போது அதை தான் பண்ணுறோம். ஹீ இஸ் அவுட் சைட் ஆஃப் கிரியேஷன், இஸ் நாட் அ கிரியேட்டட் பீயிங். நிறைய பேர் வந்து இந்த சிக்கன் அண்ட் எக் கொஸ்டின் கேட்டுக்கிறல்ல, நம்ம பேசும்போது பேசினா கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி. இப்போ காட் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணுறான்னு சொல்கிறீங்கப்பா. இப்போ நம்மளை கேட்பாங்க நிறைய பேர். இப்போ நம்ம பார்க்குறவங்களோட கொஸ்டின் கேட்கலாம், காட் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணாருன்னு சொல்கிறப்பா, காடை யார் கிரியேட் பண்ணாரு கேட்பாங்க. இப்போ காடை யாரு கிரியேட் பண்றாங்கன்னு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது பாத்தியா? அதுவே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபால்ஸ் டெலைமா. அது வந்து அதுவே செல்ஃப் ரெஃப்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்போ எப்படின்னா, காட் வந்து இப்போ அதை கிரியேட் பண்ணுறது, இப்போ காட் கிரியேட் பண்ணது யூனிவர்ஸ். இப்போ நம்மளுடைய நோன் யூனிவர்ஸ், நம்மளுடைய கேலக்ஸி, அது எல்லாமே வச்சுட்டோன்னு வச்சுக்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டருக்குள்ளே இருக்குது. இது வந்து ஸ்பேஸ் டைம் கண்டினியூம்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக. எனக்கு வந்து அவ்வளோவா இது வந்து டீட்டெயிலாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், கற்றுட்டு இருக்கோம்ல. ஸோ நான் கற்றுட்டு இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து ஸ்பேஸ் டைம் கண்டினியூம்னா என்னென்னா, இந்த ஸ்பேஸ் டைம் மேட்டர் 3 விஷயம் இருக்குல்ல, இது 3மே வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் த டைமில் வரணும். ஒரே பாயிண்ட் ஆஃப் த டைமில் அது எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே வந்தால் தான் 3மே வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 3 சேர்ந்தால் தான் ஒரு காரியம் வரும். இந்த பிக் பேங் மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் அதுக்கு தான் போகிறேன். ஸோ இது 3மே சேர்ந்தால் தான் அது ஒரு என்டிட்டி மாதிரி வரும். ஸோ ஏன்னா இப்படி யோசித்து பாரு, ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர். இப்போ மேட்டர்னா வந்து ஒரு பொருள், ஆமாம், ஸ்பேஸ்னா இடம், ஆமாம், டைம்னா
டைம் சமயம். வேற எனக்கு தமிழ் வார்த்தை அவ்வளோ வராது, அதுக்கு தான் பிரேம் இங்கே இருக்கான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஓகேயா? ஸோ ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர். இப்போ மேட்டர் இருக்குது, சரி. இப்போ இந்த ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோன் இருக்குது. இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த ஃபோன் இருக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்காது, இது இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் இருக்காது. புரியுதா? அதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைம் இருந்துட்டு மேட்டர் இல்லைன்னா ஸ்பேஸ் டைம் இருக்கு, ஆனால் உள்ள எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். இப்போ மேட்டரும் ஸ்பேஸும் இருந்துட்டு டைம் இல்லைன்னா மேட்டரும் இருக்கு, அதுக்கு வைக்கிறதுக்கு இடமும் இருக்கு. எப்போ வைப்ப? இது மூணுமும் சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுடைய நான் ஃபிசிக்கல் யூனிவர்ஸை, நம்மளுடைய நான் ஃபிசிக்கல் என்டிட்டிஸை டிஃபைன் பண்ண முடியும். இதுதான் வந்து ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் இப்படி தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ இது மூணுத்தையும் கிரியேட் பண்ணணும்னா, ஸோ நம்ம 3 விஷயம், ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர், இது மூணுத்தையும் கிரியேட் பண்ணணும்னா இதை கிரியேட் பண்ணுற பீயிங் இதுக்கு வெளியே இருக்கணும். ஓகே, மேக் சென்ஸ்? இது கிரியேட் பண்ணுற பீயிங், இந்த ஸ்பேஸ் டைம் மேட்டர் மூணுத்தையும் கிரியேட் பண்ணுற பீயிங் இதுக்கு வெளியே இருக்கணும். ஸோ இட் ஹேஸ் டு பி ஸ்பேஸ்லெஸ், இட் ஹேஸ் டு பி டைம்லெஸ், இட் ஹேஸ் டு பி இம்மெட்டீரியல். இதை தான் வந்து நம்ம காடன் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு ஜெனிசிஸ் 1:1 இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் தி எர்த். புரியுதா? இன் தி பிகினிங் டைம் God created the heavens, space and the earth, matter. ஸோ இப்படி தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி மீன் வென் வி சே வை வி நீட் காட். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கிரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ நீ இப்போ ஒரு பர்சனோட லைஃப்பில் பர்சனலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்கல எக்ஸாம்பிள்லாம், இப்போ நீ ரிச்சாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. லெட்ஸ் உங்கள்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, தேவை எல்லாமே இருக்குது. பட் வை அப்போ உனக்கு எது கடவுள் தேவைன்னு யோசிப்பதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே எடுத்துக்குவோம். ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணார்னா, ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டார். அம்மா பஸ் கண்டக்டர் வந்து போனவர். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த என்ட்ரிக்கு. இப்போ அவருக்கு எல்லாமே இருக்குது இருக்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தியா, அப்பப்போ இமாலயா மலைக்கு போகிறாரு, அவரை சங்கில் அவரை கேலி பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அவர் கடவுள் தேவை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம யோசிக்கணும் அதை. ஸோ எல்லாமே வச்சுட்டு இருக்கிறவங்களும் அது எல்லாமே இருந்தாலும் வந்து they still feel empty inside. அதுக்கு நம்மளுக்கு ஸோ நீ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள், அதுக்கு தான் வை we need God அப்படின்னு அந்த இதில் கேட்குறேன். எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ நம்மக்கிட்ட இருந்தாலும் நமக்கு we still have that voidன்ற மாதிரி அந்த எம்டினஸ் இருக்கும். ஓகே, அதுவும் உண்மைதான். லைக் if you don't have like a higher purpose, I think everything starts to fade away with time. லைக் அதான் நம்ம முதல்ல பேசின மாதிரி அந்த டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாமே வந்து பாடான்ற மாதிரி தான் இருக்கும், பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். போக போக இந்த நம்ம டேடி அவங்கெல்லாம் நிறைய ஜோக் அடிப்பாங்க பாரு கல்யாணத்தை பற்றி. கல்யாணம் பண்ணிக்கிறப்போ வந்து பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அப்புறமா தான் தெரியாண்டா தம்பி உனக்குன்ட்டு நிறைய ஸ்டார்டிங்கில் நானும் பார்த்துருக்கேன். எங்கள் சீனியர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் எனக்கு கொஞ்ச நாள் டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவாங்க, பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்ட், பெஸ்ட் வைஃப் இந்த வேர்ல்டுன்ட்டு. கொஞ்ச நாள் அப்படியே சோகப்பாட்டு, எங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஷார்ட் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஜாலியாக இருக்கும், போக போக என்னடா இதுன்ற மாதிரி ஆகிடும். நான் எங்கள் டேடி அவங்கெல்லாம் சொல்லி தான் கேட்டிருக்கேன். ஸோ அதான், ஸோ இட் இஸ் ஆல் லைக் ஒரு நம்ம இந்த மெட்டீரியல் திங்ஸ் எவ்வளோ இருந்தாலும் லைக் we still have that, லைக் அதெல்லாமே கிடைச்ச பிறகு கூட it doesn't fill that void. we still feel empty. அப்படின்னா எப்படி நான் சொன்ன மாதிரி லைஃப்னா வந்து அதான் பிறந்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், ஒரு சொத்து சேர்த்து வச்சோம், இது மாத்திரம் லைஃப் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பார்ட். இங்கே இருக்கிற அது தேவைக்காக பண்ணுறேன், அது இல்லைனாலும் உன்னால் நல்லா வாழ முடியும். இட்ஸ் யோர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இதை நம்ம எதுக்கு முக்கியமாக பார்க்குறோன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம இல்லைன்னா எப்படி நினைப்பாங்க, அப்படி அதுக்காக தான் நம்ம முக்கியமாக இதை பார்க்குறது, நம்ம எக்ஸ்டர்னல் இமேஜ். அதுதான் பார்க்குறது. வி டோன்ட் நீட் இது இல்லாமலே கூட நம்ம நல்லா இருக்கலாம். ஒன்ஸ் யூ க்ரோ அவுட் ஆஃப் லைக் striving for people's validation, அவங்க என்ன வந்து இவங்க என்ன இப்படி பார்க்கணும், அவங்க அப்படி பார்க்கணுன்ற அந்த தாட் வந்து கொஞ்சம் நம்ம மெச்சூர் ஆனோடனே அதெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படியே தனியாக ஆரம்பிச்சிடும். நீ சொன்ன பார்த்தியா கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது சொல்கிறா இந்த மாதிரி யார் டோன்ட் கேர் அபவுட் எனிதிங், யார் என்ன சொல்கிறோம் அந்த ஆட்டிடியூட் வந்துச்சுனாவே நம்மளாம் கண்டுக்கவே மாதிரி சொந்தக்காரங்க நினச்சானுங்களா. டோன்ட் கேர் அபவுட்னா நம்ம வந்து அவன் என்ன சொல்கிறான், அவங்க என்ன யோசித்தா என்ன நான் யோசிக்கிறதான்ற அந்த மாதிரி டோன்ட் கேரில்
நீ உனக்கு ஒன்று உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா don't be afraid to speak it out. ஓகே. regardless of how they react. இப்போ நீ ஒரு உண்மைன்னு தெரிஞ்சுட்டு நீ அதை பேசாமல் இருந்தனா, நீ அது தப்பாகவே இருந்துச்சுன்னா கூட நீ அதை பேசாமல் இருந்தனா மற்றவங்க உனக்கு சொல்லனா உனக்கு தெரியாது அது தப்புன்ட்டு. ஸோ இஃப் யூ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி அபவுட் சம்திங் யூ ஹாவ் டு, ஐ திங்க் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் யுவர் செல்ஃப். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது, அதான் ஏசப்பா நமக்கு அதுக்கு வச்ச நிக்நேம். இது சொன்ன உடனே நேற்று எனக்கு ஒரு சுச்சுவேஷன் தான் ஞாபகம். இந்த ஃபர்கிவ்னஸ் இருக்குது பார்த்தியா, ஃபர்ஸ்ட் வேர்டு, அதுதான் நீ சர்ச்சில் பேசினேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல வெறும் நேற்று ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து குட் ஃப்ரைடேக்கு அடுத்த சாட்டர்டே. ஸோ நாளைக்கு வந்து எங்களுக்கு ரெசரெக்ஷன் சண்டே. இது எப்போ நம்ம வெளில போட போகிறோன்னு தெரில. மோஸ்ட்லி இந்த அடுத்த வீக்கெண்ட் போடுவோம். ஆனால் இதுதான் டைம் லைன். கான். ஸோ நீ சொன்னோன்னே தான் சொல்லிச்சுல, நம்ம யார் சொல்கிறது கேட்கணும்னு இருக்கு இல்லையா. சம் பீப்புள் சும்மா வாயிலே சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அது மாதிரி ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேர்டு ஜீசஸ் சொன்ன உடனே எனக்கு அதை படித்த உடனே தான் ஞாபகம் வந்துச்சு. forgive them Lord அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இந்த க்ரூசிஃபிகேஷன் ஆகலன்னு நினச்சிக்கோயேன், நான் கண்டிப்பாக ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பேன், என்ன ஏசப்பா நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு சுற்றி ஒரு 12 டிசைபிள் லவ் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்காங்க, எந்த நேரம் ஒரு கூட்ட ஜனம் உங்களை தேடினே இருக்காங்க, அப்புறமா நீங்கள் யாராவது அவர் கொஷின் கேட்டார்னா அவங்களே கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டு விட்டுருவாரு. அப்படி ஹீரோ மாதிரி இருக்கல அதை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஜாலியாக இருந்தீங்க. எங்களை பார்த்து நீங்கள் வந்து ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூனா, நாங்கள் எப்படி ஏசப்பா பண்ண முடியும், நீங்கள் அந்த இது வந்தீங்க இந்த க்ரூசிஃபிகேஷன் ஆனால் கேட்டிருப்போம் இல்லையா. பட் அந்த க்ரூசிஃபிகேஷன் அவர் சொல்லும் போது he has not gone just ஃபிசிக்கலாக ஒண்டி அவர் போகல, எமோஷ்னலாக அந்த பெயினாக போயிருப்பார். அந்த இடத்துல நீ பார்த்துருப்பால, அவர் அந்த எண்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிஷ்யர்கள்லாம் விட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து எந்த ஜனங்க முன்னாடி அவர் அவ்வளோ அற்புதம் பண்ணாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா முன்னாடி சொல்லுவாங்க, ராஜா வந்து இவன் வேணாம் திருடனை போடலான்னு போது கூட அந்த ஜனங்க வந்து அவரே போடலான்னுவாங்க. அவர் அங்கே அதான் சொல்கிறேனே எவ்வளோ உடஞ்சிருப்பாருன்னு எனக்கு அந்த அப்போ தான் அது படியும் போது தான் ஃபீல் ஆச்சு. இப்போ எவ்வளோ உடஞ்சிருப்பாரு ஏசப்பா, அப்போ நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. லைக் பீட்டர்ஸ் டினாயல், பீட்டருடைய டினாயல், அப்புறம் லிட்ரலி 12 பேரும் வந்து அப்படியே செதறி போனது, ஜூடஸுடைய பிட்ரேயல். ஆமாம், இதெல்லாமே லைக் இஃப் யூ திங்க் அபவுட் இட் லைக் ஆன் அ பர்சனல் லெவல், லைக் ஒரு ஜீசஸ் அவருடைய பர்சனலாக அவர் எப்படி நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு 12 பேர் கூட 3 வருஷம் அவங்க கூடவே இருந்து, கூடயே சாப்பிட்டு, கூடவே படுத்து, கூடயே தூங்கி எழுந்து, எல்லாம் போகிற இடத்துலலாம் கூடயே இருந்து, எல்லாமே கூடவே இருந்துட்டு டக்குன்னு ஒரே ராத்திரி எல்லாரும் செதறிட்டாங்க. ஸோ தட்ஸ் even though he would have known, like obviously he knew. அவங்களுக்கே சொல்கிறாரு, எல்லாம் போயிடுவீங்க, பேதருக்கு சொல்கிற 3 முறை மறுதல் இப்போ அதெல்லாம் சொல்கிறாரு. தெரிஞ்சிருந்தாலும் ஆகும்போது அதுதான் நான் அதை படிக்கும் போதே எனக்கு அது சிலுவையில் அதுதான் ஞாபகம். அந்த சிலுவை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ் நாட் ஜஸ்ட் அங்கே ஃபிசிக்கலாக மாத்திரம், ஃபிசிக்கலாக சொல்லணும் என்ன கொஞ்ச நாள் சரி பண்ணிடுவார்ப்பா, இஸ் எ ஹீலிங் காட், அவர் ஹீல் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் அந்த மனசார அவர் பட்ட காயம் இருக்குது பார்த்தியா, அது யோசிக்கும் போதே எனக்கு அப்போ எமோஷ்னலாக எங்கள் அப்பா அழுதுருக்காருப்பா அந்த இடத்துல. ஸோ the significance of the cross, நம்ம இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நாங்கள் ஆக்சுவலாக நம்ம அதை பற்றி பேச போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸ் நம்ம இந்த டைம், இந்த வீக், இந்த ஹோலி வீக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த வீக்கில் வி டேக் என்ன நம்ம ப்ரைமரியாக நம்ம என்ன நம்ம ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் லைக் எவ்ரிதிங் தட் ஹீ வென்ட் த்ரூ. லைக் அந்த பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு கிராஸ் ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ஒரு பிவட்டலான ஒரு பாயிண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது. ஏசப்பா வந்து எரிகோலேருந்து ஜெருசலேம் உள்ளே வரும்போது அவர் வெளியே வந்து நின்றுட்டு எருசலேமை பார்த்து அவர் மனதுருகி சொல்கிறாரு, அவர் கலங்கி ரொம்ப துக்கமாக சொல்கிறாரு, உனக்கு உன் ஊரில் எருசலேமில் நான் பண்ண காரியம், அற்புதங்க அடையாளங்களெல்லாம் வேறு சோதம் குமாராலேயோ வேற எங்கேயோ பண்ணியிருந்தேன்னா அவங்கெல்லாம் மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனால் நீ மனம் திரும்பலன்றது அவர் கண்ணீர். ஸோ இதெல்லாம் ஒரு அந்த கிராஸை நினைக்கும் போது அந்த ஃபிசிக்கல் பெயின் அண்ட் தி இமோஷனல் பெயின், இது எல்லாமே he didn't have to do it but he did it just for love. yeah, he didn't have to do it. அதான் அந்த விஷயத்தை யோசிக்கும் போது தான் வந்து ஒரு மாதிரி அமேஸ் ஆயிடணும். இஸ் நாட் ஜஸ்ட் அ காட், என்ன சொல்கிறது, வார்த்தையால் சொல்கிற தெய்வம் இல்லை, அங்கே செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் நான் லைக் நான் சொன்னல, க்ரூசிஃபிகேஷன் ஆகலைன்னா நான் கேட்டிருப்பேன். நீ சொன்ன பார்த்தியா, வி ஷுட் ரெஸ்பெக்ட் அந்த பாயிண்ட் எதுக்கு சொன்ன மாதிரி போயிட்டீங்க, சொல்லிட்டு போயிடுவீங்க, எங்களுக்கு கஷ்டம். இப்போ நம்ம கேட்க முடியாது அவரை, ஏன்னா அவர் வார்த்தையால் சொல்லிட்டு போல, ஓகே வார்த்தையால் சொல்லிட்டு போல, பட் அவர் அதே மாதிரி செஞ்சு காமிச்சிட்டு போனார். அண்ட் நீ சொன்ன பார்த்தா அந்த ஜெரிகோலேருந்து வெளியே வரும்போது he really felt for us. சும்மா ஒரு நேம் சேக்காக இல்லை,
நம்மளை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ வை டு வி நீட் காட் நம்ம நிறைய பேசியிருக்கோம். வை டு வி நீட் காட்னா நான் ஆப்வியஸ்லி அந்த க்ரியேஷன் பற்றி எல்லாம் பேசணும். நம்ம வர எபிசோட்ஸில் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பேசிக்காக அந்த சர்ஃபேஸ் லெவலில் தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுதான். இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் படிச்சுட்டு ஒரு பிஹெச்டி வாங்கி வச்சுட்டுலாம் பேசல. நாங்கள் இப்போ தான் நம்ம 20s இருக்கோம். இதெல்லாம் த கொஸ்டின்ஸ் தட் வி ஹேவ், நாங்கள் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பிரேம் மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு யூடியூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம நீங்கள் போய் சர்ச் பண்ணோன்னா எங்கே சர்ச் பண்ணோன்னு தெரிஞ்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ஓரளவுக்கு அதை வெறுவை இது கரெக்டாக இது தப்பா, இது கரெக்டாக இது தப்பு, யார் போய் சொல்கிற மாதிரி இருக்குது, யார் உண்மை பேசுகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் இதை தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர நாங்கள் வந்து இதுதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் இதெல்லாம் கற்றுட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் ஆஸ் வீக் என்னாச்சு. ஸோ யூடியூப்னே தான் வி கேன் சி தட் நம்ம என்ன தேடுறோமோ அது கிடைக்கும்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீ சொன்ன மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணல. அட்வைஸ் யோசித்தா வந்து அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 வயசு பையன் வாங்கான்னு அட்வைஸ் பண்ணுறது கேட்கணுன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். நானே கேட்க மாட்டேன். 10 வயசு பையன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான்னா அதில் இப்படி சொல்லிடுவாங்க, பூம் பூம் பூம். தெரியாதானே அது மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கல. அப்படின்னா இந்த அட்வைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பூமர் அங்கிள் பூமர் மாதிரி ஜவ்வு மாதிரி பூமர் பூமரோட பேசினே இருக்காங்க அப்படின்ற. அடுத்தது கிறிஸ்டின் கன்வர்ஷன்ஸ். இதுவும் பிரேம் தான் எடுத்துகிட்டு வந்தார் எனக்கு. இது என்னென்னா, நேற்று சாம் வந்து என்ன ஒரு சர்வீஸ் கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தான். ஸோ நான் அதான் வீட்டில் வந்த உடனே மம்மி வந்து பக்கத்தில் ஒரு ஆண்டிக்கிட்டே பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நார்மலாக இதெல்லாம் இல்லை, தேர் லைக் இந்த இஸ்கான் நினைக்கிறேன் தான், அந்த ஹரே கிருஷ்ணாலாம் சொல்லுவாங்கள்ல, தெரியலையா அது இஸ்கான் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் வந்து அவங்களே உங்கள் ஃபேத்தில் பயங்கரமாக கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் வந்து வெளியே வந்து நின்று இருக்கேன், மம்மி அவங்ககிட்ட வந்து பேசின்னு இருக்காங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சில் அற்புதம் நடக்குது. அவங்களோட நாலேஜில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம் வச்சு அவங்க ஹீல் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க யூ கேன் சி அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்காக இவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பக்கம் பயம் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவில் அதெல்லாம் என்ன பயம் இருக்கும் கண்டிப்பாக. ஐயோ என்ன சொல்லிட்டு போகிறாங்களேன்ட்டு இன்னொரு பக்கமா சொல்லுமா அப்படின்னு நான் பைக் துறைச்சினேன்ட்டு வந்துட்டேன். ஆப்வியஸாக வந்துட்டேன். நைட்டு கேட்டு என்னம்மா ஆச்சுன்னா, ஆமாம் சண்டே சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மம்மி ஜெயிச்சிட்டாங்க. நான் பயந்தே என்ன ஆக போகுதுட்டு, பட் வரேன்னு சொல்லி அல்டிமேட்டாக காட் பண்ணுறது இல்லையா. ஸோ நான் அப்படி யோசிச்சுருந்தேன். அப்போ எனக்கு தோணுது என்னென்னா, நான் இந்த காலேஜ் டைமில் ஸ்கூல் டைம்லலாம் ஃபேஸ் பண்ண விஷயம் தான். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அப்படி நான் ஷேர் பண்ணுவேன். யாருன்னா சான்ஸ் கிடச்சின்னா போய் அவனை கூட்டின்னு போயிட்டு எதுக்கடா வாழ்கிற அப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுவேன் நான் சொல்லிட்டு தே வில் ஆஸ்க். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நான் ஃபேஸ் பண்ண விஷயம், லைக் கிறிஸ்டியன் தி சேஞ்ச் ஃபார் ரைஸ் பேக், 5 கிலோ ரைஸ் கொடுத்தா சேஞ்ச் ஆகிடுவாங்கன்ட்டு. அப்போது கொஷின் கேட்க தோணும், ஏடா உங்கள் மதம் வந்து 5 கிலோ ரைஸோட வேல்யூ கம்மியா அப்படின்ட்டு. பட் அப்படின்னா நம்ம பேச முடியாதுல்ல. ஸோ அதை பற்றி நீ என்ன சொன்னிக்கிறேன்? ஸோ லைக் பேசிக்காக என்னென்னா, I think it goes back to our early days. முதல்ல நம்ம இந்தியா ஐ திங்க் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தப்போ நிறைய பேர் வந்து ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போகிறவங்க. அதுதான் என் அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் இந்த கொஸ்டினை. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்காக இப்போ அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது, இல்லை நமக்கு காசு கொடுக்குறாங்களோ, இல்லை சாப்பாடு கொடுக்குறாங்களோ, இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுக்காக அது கிடைக்கிறதுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் அப்படியும் இருக்காங்க. பேருக்காக ஏதாவது ஒன்று கிடைக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம காலத்துலேயே ஆகிறது பார்க்கணுன்னா, இப்போ யாருன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்காக கன்வெர்ட் பண்ணுறதும் இருக்காங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அது ஒரு ட்ரேட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்சுவல் ரீசனுக்காக, எதுக்காக நம்ம பைபிள் படிக்கிறோம், எதுக்காக கிறிஸ்டியனாக இருக்கிறோம், கிறிஸ்டியானிட்டி என்றது வந்து ஒரு டேர்ம், எதுக்காக வந்து நம்ம ஏசப்பா கிறிஸ்டியானிட்டின்னு இல்லாமல், ஏன்னா அந்த டேர்மையும் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பீப்புள். ஸோ அது அப்படி சொல்லாமல் எதுக்கு ஏசப்பாவை நம்ம பின்படுத்துகிறோன்ற அந்த ரீசன், அந்த ஆக்சுவல் ரீசன் அதுக்காக இல்லாமல் வேற இந்த மாதிரி சில்லற ரீசன், இதெல்லாம் சில்லற ரீசன் தான் போலகுது. இதை பார்த்தோன்னு சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா, அவங்ககிட்டலாம் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன்.
இட்ஸ் a way to say, it's a way to reach God. ஓகே. இட்ஸ் ஹியூமனிட்டி இல்லையா? ஸோ ஜீசஸ் வந்து இடத்துலேயே வந்து நான் ஒரு மதத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா, என்னை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ பேசின மாதிரி யாரெல்லாம் தாகமாக இருக்கீங்களோ என்கிட்ட வாங்க, அது எம்டினஸாக இருக்கீங்களா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காரு. அது என்ன ஆச்சுன்னா போக போக ஜனங்க தான் நம்மளை கிறிஸ்டியானிட்டின்னு கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி ஐ திங்க் இட்ஸ் ஆக்ட்ஸ் சாப்டர் 11 ஆன்டியோக்கில் பால் மினிஸ்ட்ரி பண்ண போகும்போது அங்கே தான் ஃபர்ஸ்ட் they were called Christians. ஸோ ஐ திங்க் ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு அல்லது கிறிஸ்டியானிட்டின்றதுக்கு அந்த வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நான் நிறைய முறை ஹெசிடேட் பண்ணுறேன்னா, பிகாஸ் பீப்புள் ஹாவ் அ நெகட்டிவ் இமோஷன் டு தட் வேர்ட். ஏன்னா கிறிஸ்டியானிட்டின்ற பேரில் ஏசப்பான்ற பேரில் நிறைய அட்டூழியம் பண்ணியிருக்கிறதும் பார்க்குறோம், நிறைய அட்டூழியம் பண்ணியிருக்கிறதும் பார்க்குறோம், நிறைய பேர் ஏமாத்திருக்கிறத பார்க்குறோம், நிறைய காரியங்களை பார்க்குறோம், நிறைய பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் தவறுறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்னே பீப்புளுக்கு அந்த நெகட்டிவ் இமோஷன் இருக்கு. பட் அதுக்கு தான் நான் வந்து அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறது தாங்கிறேன். ஆனால் எதுக்கு ஜீசஸ் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அந்த ரீசன் இல்லாமல் வி ஃபாலோ ஜீசஸ் பிகாஸ் ஹீ இஸ் தி ஒன்லி வே தட் வீ கேன் கெட் டு ஹெவன் த்ரூ. ஏசப்பா கிளியராக நமக்கு பைபிளில் ஒரு விஷயம் கிளியராக நமக்கு சொல்கிறதுனா, ஹீ இஸ் தி ஒன்லி வே டு கெட் டு ஹெவன். ஒன்லி வே. நம்ம பரலோகத்துக்கு நம்ம இட்டர்னலாக ஆண்டவரோடு இருக்கணும்னா, பரலோகத்தில் இருக்கணும்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ ஜீசஸ். ஜீசஸ் தான் அவர் தான் ஒரு வழி. நான் ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் வந்து நம்ம நிறைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் படிப்போம். ஹெல்லுக்கு குறிப்பாக வந்து ஹெல்லுக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படி தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் வந்து நமக்கு வந்து லொக்கேஷன் மாதிரிலாம் இல்லை எதுலேயும். இந்த இடத்துல அது இங்கே ஒரு கேஸ்டில் இருக்கும், அங்கே 4 வீடு இருக்கும், அங்கே ஒரு நதி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். ஒரு பொயம் மாதிரியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஹெல்லுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது க்னாஷிங் ஆஃப் டீட் இருக்கும்னு இருக்கும், அங்கே டார்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கண்டி அங்கே வந்து அது ஒரு பள்ளம், அங்கே நெருப்பு இருக்குது, அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலான டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு சொல்லுவார். ஸோ நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன், நான் என் மண்டையில் இருக்கிற டெஃபினேஷன் ஹெல்லுக்கு வந்து இட் இஸ் இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஓகே. So hell is like eternal separation from God. லீவ் எல்லாத்தையும் விட்டுரு. அந்த நெருப்பு அதெல்லாம் நெருப்பு இருக்கான்னு கூட தெரியாது நமக்கு. கன்ஃபார்மாக நெருப்பு இருக்குதுன்னு எல்லாம் கூட சொல்ல முடியாது. இட் இஸ் இட்டர்னல். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியறது வந்து இட் இஸ் இட்டர்னல் செப்பரேஷன் ஃபார் காட். இட் இஸ் இஃப் யூ ஆர் இன் ஹெல், தட்ஸ் இட், யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் காட் இட்டர்னலி. ஸோ இது எப்படி தோணுது தெரியுமா எனக்கு, நான் ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தியா, இஃப் யூ நாட் கோன் ரீச் அந்த பிளேஸ், எங்கேருந்து வந்து நீ அங்கே போகலன்னா யூ கோன் சஃபர். நீ வீட்டுக்கு போகலன்னு நினச்சிக்கோ, ஏன்னா தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா ஆண்டவரோட அந்த பிரெத்துலேருந்து தான் நீ வந்திருக்க. இஃப் யூ நாட் கோன் ரீச் டு தட் பிளேஸ், அந்த மாதிரி செப்பரேட் ஆகிட்டு அவரோட ப்ரெசன்ஸ் செப்பரேட் ஆகிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு என்ன அங்கே இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அந்த கான்சிக்வன்சஸ் அப்பா. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் த ரீசன் வி ஆர் கிறிஸ்டியன். ஏன்னா பிகாஸ் ஹீஸ் த வே. பைபிளை ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஏசப்பா பின்பற்றுறதுக்கு அதுதான் வழி. லைக் பிகாஸ் வி பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் தி ஒன்லி வே டு கெட் டு ஹெவன். இப்போ இல்லை லைஃபே வெறுத்தானா நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு இது தோணும் போது அடுத்தா தோணுச்சு. இந்த மாதிரி எனக்கு மம்மி சின்ன வயசு சொல்லியிருக்காங்க, ஏசப்பா போய் சேர்க்கும் போது. அப்போ நான் வந்து அந்த பாயிண்ட்ல இருந்தேன்ல, லைஃபை வெறுத்தவன்ட்டு. அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நரகத்தில் இருந்தேன்னா சொர்க்கத்தில் இருந்தேன்னா அந்த லைஃபே போனா போதும் அப்படின்ற மாதிரி பீக் டிப்ரெஷன் ஸ்பீக். ஸோ அந்த மாதிரி டைமில் நீ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட நீ எப்படி, லைக் ஹவு டு யூ டாக் ஜீசஸ் அபவுட் them to them when somebody is depressedல, இப்போ யாருன்னா டிப்ரெஷன்ன்றது வந்து இட்ஸ் அன் இமோஷனல் ஸ்டேட். இது அவங்க வந்து அங்கே இமோஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இமோஷன்ஸ் ஹையாக இருக்கும்னா அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே ஹையாக இருக்கும். இந்த ஹாப்பினஸ் அதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு வந்து நீ கிரியேஷன் பற்றி ஒரு அப்பாலஜெட்டிக்காக ஆர்கியூ பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து நீ வந்து ஆர்கியூ பண்ணனா உனக்கு கழுத்துக்கு போட்டு அடிச்சிருவான். அவனே வந்து இருப்பான், அவனை போயிடுற அமைதியாக இருந்தானா இல்லை உன்னை எதனா பண்ணிடுவேன்ற லெவலுக்கு போயிடுவான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு டாக் அபவுட் லைக் தி லவ்விங் நேச்சர் ஆஃப் காட். Jesus going after the lost sheep. தொலைந்து போன ஆடுக்கு பின்னாடி போகிறது. ஜீசஸ் ஏசப்பா வந்து அந்த ப்ராஸ்டிடியூட்டை ஏசப்பா காப்பாற்றுறது.
அந்த ப்ராஸ்டியூட்டை காப்பாற்றுற கதை என்னென்னா, அவங்க ஜூவிஷ் பீப்புள் ஏசப்பா வந்து ஜெருசலேமில் இருக்கும்போது, அவங்க ஜெருசலேமில் ஏசப்பா அவருடைய ஊரில் இருக்கும்போது ஒரு ப்ராஸ்டியூட்டை கையங்காலமாக பிடிக்கிறாங்க. அந்த ஆக்டிலே பிடிக்கிறாங்கன்னு இருக்கு. ஸோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க, மோசையுடைய நியாயப்பிரமாணத்தைப்படி இவங்கள வந்து மோசையுடைய லாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூட்டை பிடிச்சோன்னா அவங்கள வந்து என்ன பண்ணோம், ஸ்டோன் பண்ணி கொலை பண்ணோன்னு இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு ஏசப்பாவை அவங்க கேட்குறாங்க, ஃபாரிசிஸ் சாதுசிஸ் எல்லாருமே. அப்போ ஏசப்பா வந்து அந்த ரொம்ப போய்ட்டிக்காக இருக்கேன் கீழே உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார், உங்களில் யார் பாவம் இல்லாமங்கிறீங்களா தூக்கி அடிங்கன்னு சொல்லுவார். அப்போ எல்லாருமே கல் போட்டு போயிடுவான். இப்போ இந்த டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்ற அவங்கக்கிட்ட எப்படி பேசுறதுக்கு இதை எப்படி ரிலேட் பண்ணுவோன்னா, முதல்ல வந்து இஃப் யூ கேன் டாக் டு தெம். ஸோ இதான் சினாரியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க டிப்ரெஸ்டில் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட நான் எப்படி ஏசப்பா பற்றி பேச போகிறேன். First, I will try to find out why are they depressed. The reason. ஏன்னா யூஸ்வலி நான் வந்து எப்படின்னா ஐ டோன்ட் ஓப்பன் அப் டு எவ்ரிபடி. நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன். ஓகேயா? ஸோ இஃப் யூ கேன் கெட் தெம் டு ஓப்பன் அப், அவங்க வந்து எதுக்கு டிப்ரெஸ்டாக இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு உன்னால் அவங்கள பேச வைக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தட் அவுட். ஓகே, எதுக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது? இட் கேன் பி சம்திங் ரிலேஷனல். யாரோ அவன் ஃப்ரெண்டோ யாரோ பிட்ரே பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்போ ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேலையில் ஏதாவது இருக்கலாம், ஏதோ ஒன்று அவன் வந்துட்டு அதை ஷேர் பண்ணான்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். அதுக்கான வேலிட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ப்ராஸ்டியூட் பற்றி பேசணும்ல, ஸோ இப்படி சில பேர் வந்து எதுக்கு டிப்ரெஸ்டாக இருப்பாங்கன்னா, மெயினாக நம்ம சர்ச் இந்த ஃபீல்டில் இந்த சர்ச் என்வாயன்மெண்ட்டில் most people feel guilty about something that they've done. ஆமாம், கில்ட் ஃபீல் பண்ணுறதுனால they stand afar. தூரமாகவே நின்று நான்லாம் சர்ச்சுக்கு போகலாம் வரலாம், நான் என்னாலலாம் அதுக்கு மேலாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த கில்ட்டுனால வந்து அவங்க வந்து நான் இது பண்ணிட்டேன்றதுக்காக அதனால டிப்ரெஷனில் இருக்கலாம். அவங்க இப்போ அந்த மாதிரி நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுக்க. இப்போ ஒருத்தன் வந்து டிப்ரெஷனில் இருக்கான். ஏன் டிப்ரெஷனில் இருக்கான்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், ஏதோ ஒன்று வந்து பண்ணக்கூடாததை பண்ணிட்டான். அதனால வந்து he doesn't have the courage to like come back to God, come back to like எதுக்குமே அவனுக்கு வந்து கார்டன் இல்லை, எதுக்குமே அவனுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இல்லைன்னு வச்சுக்கோ. அவன்கிட்ட இப்படி தான் பேச முடியும் நம்ம. ஏசப்போ வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டு, ஒரு அடல்ட்ரஸையே அவங்க வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும். அவங்களையே வந்து ஏசப்பா வந்து அவங்ககிட்ட யாருக்கிட்ட வந்து பாவமே இல்லாதக்கிட்டே கல்ல அடின்றாரு. அவர் என்ன ப்ரூவ் பண்ணுறாருனாங்க, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. நம்ம ஒரு தப்பு பண்ணி நமக்கு அந்த லெவலுக்கு நான் இது பண்ணதுனால நான் இனிமேல் வந்து திருந்தவே முடியாதுன்னு யோசிக்கிறது எதுக்காகனா, நான் பண்ண தப்பு ஒரு ரீசன் எதுக்காகனா, நான் பண்ண தப்பு எவனும் பண்ணியிருக்க மாட்டான்டான்னு யோசிப்போம். அது ஒன்று. நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். ஒன்று அந்த மாதிரி நான் பண்ண தப்பு எவனும் பண்ணியிருக்க மாட்டான்டா, நான் வந்து இருக்கிறதுலேயே வந்து பெரிய பெரிய எப்படி சொல்கிறது உருப்படாதவன்ற மாதிரி. அந்த மாதிரி யோசிக்கும் போது we have to like show this part of God. ஏன்னா ஏசப்போடைய ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம மெஷர் பண்ணி அதை அவருடைய ஸ்டாண்டர்டை பார்க்கும்போது தான் நமக்கு எதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியுது. அந்த ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது ஏசப்பா டிஃபைன் பண்ணுற மாதிரி நீ ஒரு பொண்ணை வந்து நீ தப்பான நோக்கத்தோடு பார்க்குறதும் தப்பு தான், நீ அடல்ட்ரி கமிட் பண்ணுறதும் தப்பு தான், ஈக்குவல். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ யோசித்துக்கோ, இப்போ நான் அதை யோசிக்கிறதுனால நான் அடல்ட்ரி கமிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறாருன்னா, நீ ஒரு பொண்ணை பார்த்து நீ யோசிக்கிறது ஈக்குவேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவங்ககிட்ட நீ பேசும்போது அவங்ககிட்ட நீ இப்படி பார்த்து யோசித்தாலே தப்புன்னு அவன் வந்து யோசித்திருக்க மாட்டான். ஸோ ஏன்னா அவனுடைய பார்வையில் என்னமா இருக்கும், அதெல்லாம் சின்ன தப்பு, நான் பண்ணது பெரிய தப்புன்ற நான் எப்படி சொல்லுவேன்னா, இது பாரு எல்லாருமே வந்து தப்பு செஞ்சவங்க தான். இப்போ நம்ம கில்ட் ஃபீல் பண்ணுறது வந்து நம்ம பண்ண தப்பு வந்து பெரிய தப்பு சின்ன தப்பு. நீ வந்து ரொம்ப மோசமான தப்பு பண்ணியிருந்தாலுமே God has the ability to forgive. ஏன் அவன் அந்த கில்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு ரீசன்னா, நம்ம யோசித்துப்போம் இதுக்கு மேலே ஏசப்பா வந்து என்ன மன்னிக்க முடியாது, இது எப்படா மன்னிப்பாரு, அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், எப்படா மன்னிப்பாரு, என்ன எப்படா மன்னிப்பாரு, அவங்களெல்லாம் போய் சொல்ற அதெல்லாம் என்ன எப்படா நான் என்ன இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்போ தலையே வெளியே சொல்லவே முடியாதுடா யார்கிட்டையும், இதெல்லாம் எப்படா பைபிள் பச்சவங்களுக்கு புரியும்.
ஸோ ஏசப்பா எப்படி அதை பார்க்குறாருன்னு நம்ம அவங்களுக்கு காமிச்சோன்னா ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் தம் அலாட். இப்போ அதுக்காக ஒரு டிப்ரெஷனில் இருந்தானா. பட் இஃப் ஹீஸ் டிப்ரெஸ்ட் அபவுட் சம்திங், லைக் இஃப் ஹீஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் சம்திங், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு, இப்போ ஒரு கிரியேட்டிவ் என்டேவரோ சரி, இல்லை ஒரு வேலையிலையோ சரி, ரொம்ப நாளாக வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு ரிசல்ட் பார்க்கல, எதுவுமே இல்லை, அதனால ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தால் ஐ திங்க் வி ஹாவ் டு ஹெல்ப் தம் ப்ராக்டிகலி first if you can. அவங்ககிட்ட like I said earlier, like talk to them, find out what's wrong, and try to help them out. So we have to like kind of walk the talk, you know. இப்போ வந்து நம்ம பார்ட் ஆஃப் பைபிள்லேயும் ஒரு வசனம் இருக்கு, நன்மை செய்ய திராணி இருந்தோம் நன்மை செய்யலைன்னா அதுவும் பாவம்ன்ட்டு. Okay. So find out, like if it's something like that, if it's something technical, like when you talk to them, if they open up to you and say I'm struggling with this, I'm struggling with that, and if it's in your power, ability kulla irukku avanga help pandraduna, I mean help them out. Once you help them out, they'll have a respect for you. ஆமா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண உடனே அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், நீ சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பான். அப்போ அந்த டைமில் ஏசப்பா பற்றி தெரியுமா, ஓகே, அந்த மாதிரி நினைக்கணும். நான் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் பண்ணேன். இதை ஸ்கெட்ச் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குன்னா ஸ்கெட்ச் இல்லை, அது இப்படி பண்ணால் வந்து யோசித்து பார்க்கலாமே. ஏசப்பா கூட இதை இப்படி பண்ணியிருக்காரு. அந்த சமாரியா ஸ்திரீ அந்த வெள்ளுக்கிட்ட வந்து அவங்ககிட்ட பேசி அந்த கான்வர்சேஷன் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவேன்னா அவங்க பேசுகிறாங்க. பேசிக்லி ஷீஸ் ஆல்சோ லைக் ஷீஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் she's not exactly a prostitute, but she's had multiple husbands. Okay, I think she had like 5 husbands or something, and the one that she was living with, when Jesus approached her, like when Jesus talked to her, when Jesus talked to her at the well, he wasn't her husband. The guy she was living with at that time wasn't her husband. So இதெல்லாம் ஏசப்பா பேசுகிறாட்ட, இதெல்லாம் வந்து நீ பண்ணிக்கிறோன்னே அவள் வந்து ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆகிட்டோடனே நீங்கள் என்ன ஒரு தீர்க்கதரிசியா, வந்து நான் ஆல்ரெடி கஷ்டப்படுறது இல்லாமல் இப்போ இதெல்லாம் வேறு வந்து சொல்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்போ வந்து ஏசப்பா இதெல்லாம் சொல்லிட்டு ஏசப்பா வந்து அவங்களுக்கு வந்து காஸ்பலை சொல்கிறாரு. ஏசப்பா அவருடைய வெளிப்படுத்துறாரு. அவர் கொஞ்சம் யூனிக்கான வெளிப்படுத்துறாரு. நான் சிம்பிளாக சொல்ல போனால் காஸ்பலை சொல்கிறாரு. சொல்லி அந்த சொல்லை எடுத்துக்கினார். ஏசப்பா வந்து அந்த ஸ்திரீயை வந்து அந்த கேர்ளை வந்து என்ன பண்ணிட்டாரு, உட்காந்து திருப்பிட்டார். இப்போ இந்த பொண்ணு ஊருக்குள்ளே போகுது. ஊருக்குள்ளே போய் அவனை பார்க்குது, யாரை பார்க்குது, எல்லார்ட்டையும் ஏசப்பாட்ட சொல்லுது. இப்போ அதே ஊரில் ஒரு நார்மலான கேர்ள், எந்த விஷயத்துலையும் அவள் பேர் வெளியே வரல, யாருக்கும் தெரியாது, ஓரளவுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அவள் போய் எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தா இவ சொல்லி கேட்ட அளவுக்கு கேட்டிருப்பாங்களா? ஏதோ கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் we have to gain, I think we have to gain the respect of the people that we want. நம்ம சொல்கிறத கேட்கணுன்னு யோசிக்கிற ஜனங்க கிட்ட முதல்ல நம்ம ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணணும். ஓகே, நீ அந்த ரெஸ்பெக்ட் அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் இதை மாதிரி ஆறுத. கண்டிப்பாக எனக்கு அண்ணா ஒருத்தர் இருக்கார், ஒரு பாஸ்டர். ஹீஸ் ஆக்சுவலி பாஸ்டர். அவர் நாங்கள் ஒரு முறை ஒரு இடத்துல ஸ்பீக்கர் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், அண்ணா சொல்லிகிட்டே இருந்தார். அதை வந்து சொன்னார் ஒரு முறை, அந்த மாட்டிட்டு ஸ்பீக்கர் மாட்டுறவங்கிட்ட, அது அப்படியெல்லாம் மாட்டினா ஸ்க்ராட்ச் ஆயிரும், பாக்ஸ்லாம் மாட்ட முடியாது, ஒழுங்கா வேறு மெத்தட் யோசித்து பண்ணலான்ட்டு சொல்லிட்டு அவங்க இல்லை ஒர்க் ஆகும் அப்படி இப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ணா வந்துட்டு அமைதியாக வந்து உக்காந்துட்டாரு. நான் போய் கேட்டேன், அண்ணா வந்து உக்காந்துட்டிங்க, ஏன்னா அவங்க போயிடும்ண்ணா, பார்ட்ஸு கீழே விழுந்துற மாதிரி இருக்குது, அதெல்லாம் சேஃபாகவே இல்லைண்ணா, அவ்வளோ மேலே இருக்குது, என்னண்ணா நீ உக்காருவா, ஒரு நிமிஷம் உக்காருவான்னு உக்கார வச்சு சொன்னார். இப்போ நான் வந்துட்டு சொல்லிட்டேன், அவங்க கேட்கல. இப்போ அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற மெத்தடையே பண்ணி மாட்டுவாங்க. அது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன், ஒர்க் ஆகுது. அவங்க ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகும். ஏன்னா ஃபெயில் ஆகுறத நான் பார்த்ததுனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணேன், அது வேறு மாதிரி பண்ணணும்னு நான் சொன்னேன். அவங்க கேட்கல, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெயில் ஆன பிறகு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்ணது ஃபெயில் ஆச்சு. இப்போ அவனுக்கு ஞாபகம் வரும், அவர் அப்பயே சொன்னார்,
கேட்கலையே. இப்போ வருவாங்க. யார்கிட்ட வருவாங்க? அண்ணாக்கிட்டே வருவாங்க. அப்பயே சொன்னீங்களா அது ஆகாது, வேறு மாதிரி பண்ணோன்ட்டு. எந்த மாதிரி பண்ணோம் சொல்லுங்கள். இப்போ நீ சொன்னா அவன் கேட்பான், மதிப்பான், கேட்பான். ஸோ அன்டில் வி கெயின் தட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தட் பர்சன், ஐ திங்க் இட்ஸ் ஹார்ட் ஃபார் தெம் டு லிசன் டு அஸ். நீ ஃபஸ்ட் சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீ ஃபஸ்ட் சொன்னது இட்ஸ் மோஸ்ட்லி யாருன்னா ஃபேத்துக்குள்ளே வந்திருப்பாங்க பார்த்தியா, அந்த பீப்புள் பற்றி பேசலாம். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் ஃபேத்துக்குள்ளே இருப்பாங்க. தென் எப்படியோ அது ப்ளெஷர் எப்படியோ போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அகெயின் தேவ் ரியலைஸ் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு வரும்போது தேவ் ஃபீல் லைக் காட் நம்மளை மன்னிப்பாரா, நான் அவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேனே. பிகாஸ் ஏதோ ஏன்னா நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு பாவம் தெரிஞ்சு அது ரியலைஸ் பண்ண உடனே நம்ம அதை பண்ணிட்டுமே ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன மாதிரி இஃப் காட் ஃபர்கிவ்ஸ் தட் ப்ராஸ்டியூட் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக உங்களை பண்ணி இது மாதிரி தாவீது எடுத்துக்கலாம். அந்த செகண்ட் வே நீ சொன்ன பார்த்தியா, ஏதோ சொல்றது அதான் நான் என்ன சொன்னேன்னா, தாவீது மாதிரி as soon as he realized இந்த பெத்ஷீபா இன்சிடெண்ட்டில் அவர் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அமைதியாக விட்டுருவார். நேத்தன் இந்த ப்ராஃபிட் அனுப்புவார், ஏசப்பா நாத்தான் அனுப்பிச்சு அவன்கிட்ட சொல்லுன்னு அனுப்புவார். அவன் சொல்லி அவன் ரியலைஸ் பண்ண உடனே அவன் ராஜா, அவன் சொல்லி நான் ரியலைஸ் பண்ண உடனே அங்கேயே விழுந்து ஏசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அவன் மன்னிப்பு கேட்டவொடனே, இது எங்கள் டேடி எங்களுக்கு சொன்னார், அவன் மன்னிப்பு கேட்டவொடனே நேத்தன் அனுப்பிச்சிட்டார், நீ கிளம்பிரு, உன் வேலை முடிஞ்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் இனிமேல். நேத்தன் இல்லை நெக்ஸ்ட் அடுத்து வந்து நீ கிளம்புப்பா தம்பி, உன் வேலை முடிஞ்சிட்டு இனிமேல் நான் அவன்கிட்ட நான் என்ன டீல் பண்ணமோ பண்ணிக்கிறேன். ஸோ as soon as he realized and repented of his sin, God forgave him. ஸோ அவர் வந்து உன்ட்ட கோச்சுக்குவார், உரிமை உள்ள தேவன்ட்டு கோச்சுக்குவார், வேறு யாருனாச்சும் பண்ணுவார். பட் ஆனால் அந்த மூமெண்ட் நீ ரியலைஸ் பண்ணி தப்புன்னு கேட்டேன்னா இஸ் ஸோ குட் டு ஃபர்கிவ் யூ ஆல்சோ. அது யோசிக்கவே இல்லை. நம்ம சொன்ன நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர்னு நிறைய பாட்டில் பாடும். ஆமாம், ஸோ இல்லை இந்த மாதிரி யோசிக்கவே இல்லைடா நான். அந்த செகண்ட் திங் நீ சொன்ன பார்த்தியா, பிஃபோர் ஸ்பீக்கிங் டு த பீப்புள் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், நான் வந்து சொன்னது அதுதான் மெயினாக நான் கேட்டது அதுதான். நிறைய பேர் வந்து காட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாத வெளியே இருந்தாங்க எப்படி என்ன பண்ணுவேன் இந்த லோவாக இருந்தாங்கன்னான்ட்டு. பட் நீ சொன்னது வேலிடாக இருந்துச்சு. நான் நார்மலாக நீ லோவாக இருக்க, டிப்ரெஷனில் இருக்க, நான் அவங்ககிட்ட வந்து சாம் கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கிறாருன்னா டேய் ஒழுங்காக ஓடிடு, அவ்வளோதான் முன்னாடின்னு அடிச்சு தோர்த்திடுவேன். பட் முறை கேட்ட மரியாதையாக போயிடு. கண்டிப்பாக ஒரு அடியாச்சும் வாங்கியிருப்பேன் நான். அதுவும் நீ வேறு ஜிம்முக்கெலாம் போறியா? ஆமாம், பஞ்சு அடிச்சானா கண்டிப்பாக வலிச்சிருக்கும். அது அவ்வளோதான் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல நீ சொன்ன மாதிரி இஃப் ஐ கெயின் ரெஸ்பெக்ட் கெயின் பண்ண சாம்னா உங்க கூட உட்காந்து பேசுனால அட்லீஸ்ட் இஸ் அட்டென்ஷன், ரெஸ்பெக்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இஸ் அட்டென்ஷன். லைக் ஹி ஹேஸ் டு பி அட் அ பாயிண்ட் வேர் ஹீல் அட்லீஸ்ட் கன்சிடர் வாட் யூஆர் டெல்லிங். இவனா சொல்லுங்கிறான், அவனை நானடா கேட்குறது, அந்த நிலையில் சொன்னா ஏற்றுக்க மாட்டான். பட் நீ சொன்ன பாரு எக்ஸ்பீரியன்ஸ், நானும் அந்த நிலைமையில் இருந்தேன்னா இஃப் ஐ கேன் நான் ஓவர் கம் பண்ணால் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக தே வில் லிசன் டு யூ. அது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் எடுத்துட்டு தென் இஃப் யூ ஸ்பீக் டு தெம்ல தட் மேக்ஸ் சென்ஸ். அப்போ ஈஸியாக வி கேன் டாக் டு த பீப்புள். இவனும் வந்திருக்கான், நம்மளும் வந்திருக்காரு, அண்ட் தென் வி கேன் ஸ்லோலி அந்த காடோட எடுத்து இன்ட்ரேட் பண்ணலாம். இட்ஸ் ஆக்சுவலி லைக் இமேஜின் திஸ். ஓகே, இந்த கொஸ்டினை ஒன்று போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போக போகிறோம். இமேஜின் இஃப் காட் வாசன்ட் ஆஸ் ஃபர்கிவிங் ஆஸ் ஹி இஸ். யோசித்து பாருங்க. ஜஸ்ட் ஐ அம் கோனா லீவ் இட் அவுட் தேர், திங்க் அபவுட் இட். இட்ஸ் ப்ரிட்டி ஸ்கேரி டு பி ஹானஸ்ட். ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் மாதிரி தான். ஆனால் கான்ட்ரவர்சி தான், ஆனால் கான்ட்ரவர்சி இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ரொம்ப நாளாக இதை வந்து முறை நான் கேட்டப்போ, நான் நான் இந்த கொஸ்டினை டிஸ்கவர் பண்ணப்போ ரொம்ப யோசித்தேன். பிகாஸ் இட் வாஸ் ரியலி ஹார்ட். ரொம்ப யோசிக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 2-3 மந்த்ஸாக இதை யோசிச்சுட்டு இதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த யூடியூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு தேடினோடனே முதல்ல யூடியூபுக்கு போய் இதை பற்றி யாராவது என்ன பேசியிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 4-3 பேரை வந்து ஒரு 4-3 சேனலில் இப்போ பைபிள் கமெண்ட்ரிக்காக பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ உடனே போய் யூடியூப்பில் போய் இவங்க இந்த இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்களா கேட்குறேன். ஏன்னா ஐ ட்ரஸ்ட் தேர் சோர்ஸஸ். அவங்க சொல்கிறத நான் ஓரளவுக்கு நம்புறேன். ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரளவுக்கு ரைட்டாக இருக்குன்றதுக்காக அவங்கள போய் அந்த மாதிரி தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி கற்றுட்டு நான் பைபிளில் பார்த்து கற்றுக்கிறது, நான் பேசுகிறது, நான் பார்க்குறது, எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து
ஒரு ஸோ சாம் வந்து சும்மா பார்த்துட்டு வரல, அவனும் பைபிளில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு அது அப்புறமா தான் நம்புறான். ஆமாம், அப்படின்னா ரிசர்ச் பண்ணி முடிக்கல, கற்றுட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஷேரிங் ஆஸ் ஐ கோலாம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது என்ன கொஸ்டின்னா, கொஸ்டினை முதல் சொல்கிறா, பேசினேங்கிறன்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஆமாம், சொல்கிறேன், அதை கேட்க வருது. என்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டு சொல்லு. ஸோ ட்ரெடிஷன் அண்ட் த பைபிள். குறிப்பாக வந்து ட்ரெடிஷனுன்னு சொல்லும் போது எதை மீன் பண்ணுறோன்னா, நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுற கிறிஸ்டின் ஃபெஸ்டிவல்ஸ் எது பிரதானமாக 3 செலிப்ரேட் பண்ணுறது எதுனா, கிறிஸ்மஸ், அப்புறம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். இது 3 வந்து நம்ம வந்து ப்ரைமரியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற விஷயம். கிறிஸ்டியன் ஹாலிடேனா இது 3 தான். இது 3 தான். இது 3மே வந்து பைபிளில் இல்லை. கிறிஸ்மஸ்ன்னு இல்லை, குட் ஃப்ரைடேன்னு இல்லை, ரெசரெக்ஷன் சண்டேனா இல்லை. ஆமாம், இந்த ரெசரெக்ஷன் சண்டேவா ஈஸ்டரான்னு இதுக்கே வந்து சண்டை இருக்குது. குட் ஃப்ரைடே இருக்கு இல்லையா, குட் ஃப்ரைடே சொல்கிறார் இல்லையா, நான் சஃபர் பண்ண டேவை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அது வந்து கம்யூனியனில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் சப்பரில் வந்து எல்லாரும் இதை வந்து நீங்கள் சாப்பிடும் போது இதை என் ரத்தத்தை புசிக்கும் போதும், சாரி குடிக்கும் போதும், இந்த மாம்சத்தை புசிக்கும் போதும் என்ன நினைங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா அதை நினைப்பீங்கன்ட்டு. அதுக்கு தான் வந்து கம்யூனியன் கொடுக்குறாரு. அதுக்கும் வரேன். ஓகே. ஸோ இப்போ இது 3த்தையும் வந்து நமக்கு பைபிளில் வந்து அந்த லிட்டரலாக அந்த மாதிரி இல்லை. ஸோ கிறிஸ்மஸ்ன்னு இல்லை, குட் ஃப்ரைடேன்னு இல்லை, ரெசரெக்ஷன் சண்டேன்னு இல்லை. ஆனால் இதெல்லாம் ஆன பிறகு ஏர்லி சர்ச்சில் வந்து நமக்கு ஏசப்பாவுடைய காலம் முடிஞ்சு அந்த 1st century, 2nd century, 3rd century அந்த டைமில் வந்து சர்ச் நமக்கு ஒரு சர்ச், ஒரு கம்யூனிட்டி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குரூப் மாதிரி எழுமணும்ல, சர்ச் மாதிரி. அவங்க வந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பாருங்கள், நம்ம இப்போ வந்து December 25 தான் கிறிஸ்மஸா, March 31 தான் நம்மளுக்கு ஈஸ்டரா, 29 வருஷம் மாறும்ல. அதுதான் சொல்கிறேன், அந்த கடைசி சண்டே தான் நம்மளுக்கு வந்து ஈஸ்டரா, இல்லை அதுக்கு முன்னாடி வர ஃப்ரைடே தான் குட் ஃப்ரைடேவா, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம பேசுகிறத நான் இந்த கொஷனில் என்ன, நம்ம இதை பற்றி என்ன பேசணும்னு விரும்புகிறோம்னா, ஷுட் வி செலிப்ரேட் those things. பைபிளில் இல்லை, ஆனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது சரியா தப்பா? ஸோ இப்படி யோசி. இப்போ நீ சரி, நீ என்ன யோசிக்கிற? நம்ம செலிப்ரேட் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஆப்வியஸாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கேன். மேபி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து ஓப்பனாக சொன்னால் நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். மேபி எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து ஏசப்பா கேட்பார் இல்லையா, அவங்க அந்த ஜூவிஷ் லீடர்ஸை பற்றி கேட்பார் இல்லையா, நீங்கள் வந்து லாவோட காடை என்னது ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சேன். காடை விட லாக் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. என்னன்னா எனக்கு அது அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த சர்க்கிள், ஏன்னா நான் புதுசாக வந்தேன்னா நான் பார்க்குற சர்க்கிள் எல்லாம் என்னன்னா, வெறும் அந்த 40 days ஃபாஸ்டிங்னா அது கொண்டு தான் பண்ணுவாங்க. மேபி அது கொண்டு தான் பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு கிறிஸ்மஸ் கொண்டு தான் பண்ணுவாங்க. மற்ற நாளாக இயேசுவே தேட மாட்டாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்து என்ன சொன்னேன்னா, வை ஆர் யூ டூயிங் இட்? எதுக்காக சும்மா ட்ரெடிஷனாக நீங்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்துட்டீங்கன்னு தான் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ யூ டோன்ட் டூ ஃப்ரம் த அதுதான் ட்ரெடிஷன். இப்போ ட்ரெடிஷனுக்கு வரும். ட்ரெடிஷன்னா இட் இஸ், அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ட்ரெடிஷன்னு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, கிறிஸ்மஸ், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் இன் த பைபிள். தோஸ் திங்ஸ் அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நமக்கு என்ன இல்லை, பைபிள் இல்லை. பட் திங்க் அபவுட் திஸ், வை டு வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? ஏசப்பா பிறந்தாருன்னு நினைக்கிறோம். இதுக்கு உடனே நீ ஏசப்பா பிறந்ததை நினைக்கிறது அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே உடனே என்ன சொல்லுவாங்க, நீ எல்லா நாளும் நினைக்கணும், எல்லா நாளும் நினைக்கணும். உண்மை, எல்லா நாளும் நினச்சி நம்ம நன்றியோடு இருக்கிறோம். ஏசப்பா நமக்காக பிறந்ததை, மரிச்சதை, உயிரோடு எழுந்ததை நினச்சி நன்றி சொல்கிறோம். நம்ம அந்த கிராட்டிடியூடு உள்ள அந்த இருதயம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். எல்லா நாளும் இல்லை, எல்லா செகண்டும் இருக்கணும். ஓகேயா? ஆனால் யூ டோன்ட் கெட் டு ரெமினிஸ் தட் எவ்ரி டே. புரியலையா? நீ அதை எல்லா நாளும் வந்து நீ இந்த குறிப்பிட்ட டைமில் நீ அதை எவ்வளோ இன்டென்ட்டாக, எவ்வளோ டீப்பாக யோசித்து அதுக்காக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீ நன்றி சொல்கிறியோ, அதை நீ எல்லா நாளும் பண்ண முடியாது. இப்போ நீ யோசித்து பாரு, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பர்த்டே. இப்போது உன் பர்த்டே வரப்ப உனக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, கேக் கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஆர்குமெண்ட் அதுக்கு அப்ளை பண்ணி பாரு. எல்லா நாளும் உங்ககிட்ட அன்பாக இருக்கணும், எல்லா நாளும் உங்ககிட்ட
பர்த்டேல இருக்கிற மாதிரி இருக்கணும். முடியுமா? இல்லை, முடியாது. முடியாது. அந்த லெவலுக்கு இல்லைன்னா கூட எல்லா நாளும் அட்லீஸ்ட் கொஞ்சம் தான் பண்ண முடியுமா எல்லாருனாலையும்? மேபி நம்ம க்ளோஸ். உங்கள் மம்மி நல்லா பண்ண முடியும். நீ மம்மி கிட்ட டெய்லி பண்ற உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட டெய்லி பேசுறியோ அவங்க உங்ககிட்ட பேசுறதுனால ஓகே என்ன நேசிக்கிறாங்க, என் கூட இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு யோசிப்பேன். எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமா? இல்லை, தெரியாது. எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ யுவர் பர்த்டே கிரியேட்ஸ் எ ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சம்படி ஹூ இஸ் நாட் ஆஸ் க்ளோஸ் டு யூ பட் ஸ்டில் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கன்சிடர் தெம் ஃபேமிலி. ஃபேமிலிலே பாரு, எல்லா நாளும் உங்கள்கிட்ட எல்லாரும் பேச மாட்டாங்க. உன் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் தெம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ யூ தட் தே லவ் யூ, தட் தே கேர் அபவுட் யூ. அதுதான் பர்த்டே. இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு we get a unique opportunity. It is அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருஷத்தில் அதுக்கு மேலே வரவே வராது. we get a unique opportunity to show what Christmas is about to other people. எல்லாருக்கும் நம்ம காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நானே ஏன் பர்சனலாக என் காலேஜில் நான் காலேஜுக்கு நிறையா போக மாட்டேன். எனக்கு காலேஜுக்கு போகிறது நிறையா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் போனதில்லை. ஆனால் நான் கிரிக்கெட் ஆட போவேன் காலேஜுக்கு. அதுக்கு மட்டும் போவேன், ரெகுலராக போவேன். பிளேயர்லாம் இல்லை, சும்மா காலேஜ் ஆடினேன். அப்போ ஆட போகும்போது அங்கே எனக்கு கொஞ்சம் பேசுவாங்களே, ஆப்வியஸ்லி பேசுவாங்க. அங்கே கொஞ்சம் பேசி நல்லா பழகினவங்க ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அவங்கள நான் கிறிஸ்மஸுக்கு இன்வைட் பண்ணுவேன். வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண வச்சு அவங்களுக்கு லஞ்சோ இல்லை டின்னரோ இல்லை சம்டைம்ஸ் லஞ்சு டின்னர் ரெண்டுமே கொடுத்து லஞ்ச் கொடுத்துட்டு அப்புறமா சாயந்தரம் கொண்டாட விளையாடிட்டு இருந்து திரும்ப டின்னர் கொடுத்துட்டு கூப்பிட்டு போய் விட்டு வருவேன். சூப்பர். ஸோ இதை நான் எல்லா டைமும் பண்ண முடியுமா? இல்லை. சரி, எல்லா டைமும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலனாலும் விடு, எல்லா டைமும் அவன்கிட்ட போயிட்டு ஏசுப்பா பற்றி அவர் பிறந்தது செத்தது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானா அவனுக்கு வெறுப்பு வரமா இல்லை நான் சொல்கிறது கேட்பானா? கண்டிப்பாக நான் வெறுத்துரும். நான் வந்தேன்னா இதை வந்துட்டான்டா பேசுகிறான் பாரு, நான் சொன்னல பூமர் அங்கிள் பூமர் அங்கிள் வந்துட்டாருன்னு யோசிப்பான். ஸோ Christmas, like days like these, Christmas, Good Friday, Easter, gives me an unique opportunity to talk about what it is about. Why do I celebrate Christmas? அவர் பிறந்ததுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ், அவர் வந்ததுனால எனக்கு என்ன ஆச்சு, நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆச்சு. குட் ஃப்ரைடே அவர் மறிச்சதுனால அந்த கிராஸ் அங்கே அவர் அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு எவ்வளோ வருஷமாக அந்த ப்ராஃபஸிஸு, எவ்வளோ வருஷமாக அந்த செட்டப்பு எல்லாத்தையும் ஒரு வார்த்தையாக துல்லியமாக சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 100%, 99.9 இல்லை 100% நிறைவேற்றி அங்கே முடிக்கிறாரு. ஆமாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த வீக் அன்னைக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்காது. அஃப்கோர்ஸ் ரெசரக்ஷன் சண்டே அவர் உயிர் தெழுந்ததுனால தான் நம்மளுடைய ஃபெய்த்தே வேலிட். ஆமா, Paul 1 Corinthians 15 சொல்றாரு, if the resurrection of Jesus did not happen, our faith is in vain. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. டெய்லி பேசுவியா? டெய்லி ஈஸ்டர் பற்றி பேசுறியா இருக்கு பேசுவேன். பாஸ்டருங்களே இப்போ இதை சொல்கிறாங்க பாரு, இது டெய்லி பேசணும், டெய்லி சொல்லணும், டெய்லி காட்டணும். அவங்ககிட்டே போய் கேள, டெய்லி காட்டுறியா நீன்னு கேள, முழிப்பாங்க. இல்லை, யாரும் முழிப்பாங்க. நீ உனக்கு பர்சனலாக பண்ணுறது வேற, எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாருடைய பெனிஃபிட்காக பண்ணுறது வேற. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். So it gives me an opportunity. So if you stop celebrating these, if you stop observing, celebrateன்றதை விட, if you stop observing Christmas, observing Good Friday, observing Resurrection Sunday, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதோடைய மெமரி ஃபேட் ஆயிரும். அதோடைய மெமரி ஃபேட் ஆயிரும். we will forget, we will start to forget what it's about. அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றேன். அடுத்த தலைமுறைக்கு நமக்கு சொல்ல முடியாது. இன்னொன்று, இப்போ நம்ம இதை பற்றி செலிப்ரேட் பண்ணோன்னு பேசுகிறோம்ல, இது எப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்கேன். If you take the meaning out of Christmas எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? We remember the birth of Christ and what it meant for us, what it meant for humanity, what it meant for everybody, the entire world. இதை நினைக்காம நீ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் துணிக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு வெளியே போகிறதுக்கு, இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், இப்போ நம்ம வேலை செய்ய போகிறோம், அவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீ செலிப்ரேட் பண்ணுறது வேஸ்ட், டாக்ஸிக். சாண்டா கிளாஸ்லாம் இருப்பாங்க அங்கே. சாண்டா கிளாஸ் இருக்கிறது கூட விடு, அது எல்லாமே சொல்கிறேன். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி, இட் இஸ் ஆக்சுவலி டாக்ஸிக்.
இட் இஸ் டாக்ஸிக். வேல்யூவே இல்லை. வேல்யூவே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் என்ன, எல்லாம் சேர்ந்து வரோம், சாப்பிட்றோம், அரட்டை அடிக்கிறோம், போகிறோம். யூ டோன்ட் ரீகவுண்ட் வை. அந்த மீனிங் மறந்துட்டேன்னா வேஸ்ட். சேம் கோஸ் ஃபார் குட் ஃப்ரைடே. சும்மா போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டேன்னா ஒன்றா ஆகுது. ஒரு நாளைக்கு கஞ்சி குடிச்சேன் அதுதான், அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டு. ஆமாம். ரெசரக்ஷன் சண்டேக்கும் அதே தான். ஒரு நாளைக்கு பண்ணு சாப்பிட்டேன் அது அந்த மாதிரினா வேஸ்ட்டு. சாப்பிடு, அதுக்கு பதிலாக நீ செலிப்ரேட் பண்ணாத. புரியுதா? இஃப் யூ லூஸ் த மீனிங், இஃப் யூ டேக் த மீனிங் அவுட் ஆஃப் இட் இஸ் டாக்ஸிக். பட் இஃப் யூ செலிப்ரேட் இட் ஃபார் த மீனிங். இது இப்போ இதை வந்து பைபிளில் இருந்து பார்ப்போமே. ஏசப்பா வந்து இஸ்ரேல் ஜனங்க அவங்க வெளியே ஈஜிப்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டார்ல, அப்போ மூணு நினைக்கிறேன். ஆமாம், 3 ப்ரைமரி ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கு தராரு. பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகைன்னு சொல்லுவாங்க, பாஸ் ஓவர். அதுக்கப்புறமா த ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட், புளிப்பில்லாத அப்போ அது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்னா அந்த ஹார்வெஸ்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க, அதுல வர முதல் பலனை ஏசப்பா கொடுக்கறது. அது 3 அப்சர்வ் பண்ண சொல்வார். எதுக்கு பண்ண சொல்றாரு? பாஸ் ஓவர் எதுக்கு செலிப்ரேட் பண்ண சொல்றாருன்னு ஏசப்பா அங்கேயே சொல்றாரு. ஏசப்பா அந்த 10th பிளேக், ஈஜிப்ட் 10th பிளேக்ல அடிக்கிறாருல, ஃபர்ஸ்ட் பார்ன், ஈஜிப்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு, கதை முடிச்சிடுறாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள்ல யாருக்கும் அது ஆகல. அவங்க வந்து இது தெரியும்ல, பாஸ்ஓவர் தானே, அந்த பாஸ்ஓவர் இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேலுடைய அந்த பிளட்ல டோரை மார்க் பண்ணதுனால ஏசப்பா சொல்றாரு, உன் டோரை வந்து ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்துல வந்து என்ன பண்ணு, மார்க் பண்ணு. ஸோ அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் வரும்போது அந்த வீட்டை வந்து என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான், அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். அதுதான் பாஸ் ஓவர். அந்த வீட்டை பாஸ் பண்றது என்னது, பாஸ் ஓவர். ஸோ இதை நினைக்கிறதுக்கு தான் ஏசப்பா அவங்கள பாஸ் ஓவர் செலிப்ரேட் பண்ண சொல்றாரு. மறந்துடக்கூடாது. நீ இதை பண்ணும் போது இப்போ வருஷம் ஒரு ஆட்டை அடிச்சு வீட்டு டோர் மேல ரத்தம் போடுறேன்னா, இப்போ இவங்க வெளில வந்துடுறாங்க. இந்த ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷன் ஏசப்ப என்ன பண்றாரு, ஈஜிப்ட்ல இருந்து வெளில கூப்பிட்டு வந்தாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு புள்ள பிறகுது, அவன் ஞாபகம் வச்சிருப்பான். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வருஷம் சொல்லி காமிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளைங்க பிறகுறாங்க. இப்போ அவனுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வருது, இந்த மாதிரி ஜென்ரேஷன் வருது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெளியே வந்தவங்களுக்கு தெரியும் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏசப்பா எப்படி இவங்களை கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியும். அது இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுலாம் தெரியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நானே இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னையும் வச்சுக்க, இப்போ நான் வந்து ஈஜிப்ட்லேருந்து வெளியே வரேன், நான் அந்த ஜென்ரேஷனில் இருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ என் பிள்ளை வந்து நான் இந்த மாதிரி டோரில் என்னப்பா ரத்தம் பூசுனுங்கிற டோர் மேலேன்னு கேட்பான். அவனை சொல்லி, இதை வந்து ஏசப்பா பண்ண சொன்னார்ரா, நாங்கள் ஈஜிப்ட்லேருந்து வெளில வரும்போது கடைசியாக பாரு எங்களை விடவே இல்லை, கடைசியாக வந்து ஏசப்பா வந்து எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பார்ன், எனக்கு முதல் பிறந்தா, இப்போ பாரு நீ பிறந்துக்கிற பாரு முதல்ல, அந்த மாதிரி யாரெல்லாம் முதல் பிறந்துக்கிறாங்களோ ஆடு மாடுலேருந்து எல்லாரையும் ஏசப்பா சாவச்சிட்டாரு, எங்களை அதை மாதிரி எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஏசப்பா வந்து இதை மார்க் பண்ண சொன்னார். இந்த மாதிரி இது பண்ண பிறகு தான் நான் பார்வன் விட்டான் எங்களை வெளியே, அப்புறமா தான் வெளில வந்து பாரு இப்போ காணான்ல குறோன்னு. யாருக்கு சொல்கிறேன் நான், என் பையனுக்கு சொல்கிறேன். இப்போ என் பையனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என் பையனும் என்ன பண்ணுவான், அதை அப்சர்வ் ஃபாலோ பண்ணுவான். அப்படியே அவனுக்கு புள்ள பிறக்கும், அவன் பண்ணுவான், அவன் புள்ள கேட்பான், அவனும் சொல்லுவான், பா பண்ணுற, அவனுக்கு சொல்லி கொடுப்பான். ஸோ இது அவர் பண்ணதை நினைக்கிறதுக்கு தான் ஏசப்பா இதை என்ன பண்ண சொல்றாரு, அதை நினைவு பண்ண சொல்றாரு. பாஸ் ஓவர், அன்லீவன்ட் பிரெட், அந்த ஃபெஸ்டிவல் யோசிப்பாரு. புளிப்பில்லாத அப்பம். எதுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டாட சொல்றாரு? இவங்க ஈஜிப்ட்ல இருந்து வந்தது ஓவர் நைட்டு. ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் எல்லாம் போன உடனே ஓவர் நைட்டு கூப்பிடுறான் ஃபேரோ மோசஸை, கூப்பிட அவனை முதல்ல போயிடுங்க, நீங்க இங்க இருந்து இங்க இருக்கவே கூடாது, நீங்க போயிடுங்கன்னு அனுப்பிச்சுறாரு. இவங்க அர்ஜென்ட்டா இம்மிடியேட்டா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு கட்ட வராங்க. இப்ப மாவு வந்து அந்த பண்ணு கேக்கெல்லாம் செய்யறதுக்கு மாவு என்ன பண்ணணும், புளிக்கணும். புளிச்சா தான் வந்து அது, ஏன்னா இப்போ தோசை கூட பாரு நம்மளுக்கு ராத்திரி செஞ்சுட்டு வைப்பாங்க, புளிக்க வைக்கணும், புளிச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு ராத்திரியோட போனோன்னு சொல்லிட்டாங்க. மாவை எங்க புளிக்க வச்சுட்டு இருப்ப, அவ்வளோதான். அந்த புளிப்பே இல்லாமல் அந்த மாவை எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஜேர்னி போனோம், எங்கள் கானானுக்கு போனோம். இப்போ போகிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், சாப்பாடு செய்யறதுக்கு மாவு வேணும், மாவு ஒன்றும் புளிக்கல, சரி அப்படியே எடுத்துக்கோப்பா, புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோவான்னு எடுத்துட்டு வராங்க பாரு. இதை நினைக்கணும்னு தான் அன்லிவன் பிரெட்டை செலிப்ரேட் பண்ண சொல்றாரு. ஓகே, ஸோ அது வந்து அந்த அடுத்த தலைமுறை மறந்து போகக்கூடாது. யூ ஹாவ் டு ரிமெம்பர் வாட் ஹி டிட். அதுக்கு தான் ஏசப்பா இதை கொடுக்குறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும், கம்யூனியன்.
எதுக்கு ஏசப்பா என் ரத்தமும் என் சரீரமோ இதை வந்து நீங்கள் பண்ணும் போதெல்லாம் நான் பண்ணதை நினைப்பீங்கன்னு இதை பண்ணுங்கன்னு ஏசப்பா எதுக்கு கொடுக்குறாரு? மேக் சென்ஸ். இப்போ நீ சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நீ போன எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தியா பாஸ்வேர்டு, அதை வச்சு பார்க்குறேன். சப்போஸ் இதை சொல்லன்னு நினச்சிக்கோயேன், தலைமுறை என்ன ஆகுனா மறந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக கம்யூனியன் கூட யோசித்து பாரு. பிகாஸ் வி டேக் கம்யூனியன். நான் கம்யூனியன் எடுக்கும்போது நான் நினைக்கிறது என்னன்னா, நீங்கள் இதை பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஹோப் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இதை பண்ணது, நீங்கள் சிலுவையில் மறிச்சதுக்காக தான். அப்போ நான் அந்த கம்யூனியன் எடுக்கும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. நான் அந்த வாரம்லாம் யோசித்திருக்க மாட்டேன், அக்கேஷனலாக யோசிப்பேன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த கம்யூனியன் நான் எடுக்கும் போது எனக்கு அதை யோசிக்காமல் எப்படி சாப்பிடுவேன்? என் கையில் அவருடைய சரீரமாக அவருடைய அப்பன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பம்மா சரீரமே ஏன் என் கையில் இருக்குது? அவர் எனக்காக மறிச்சார். அதை நான் அங்கே போன உடனே அவருடைய அன்பை நான் நினைக்கிறேன். So you remember it. So I remember it. If I don't partake in communion, I don't get that opportunity to recount it as much as I do when I take communion. மறந்து போறாங்க. ஸோ நான் இப்படி யோசிக்கும் போது, இப்படி இந்த மாதிரி யோசிக்கும் போது, அப்போ யோசித்து பாரு, அந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லா நாளும் என்னால் போய் அவங்ககிட்ட போயிட்டு ஏசப்பா பிறந்தாரு, இதுக்கு பிறந்தாரு, அதுக்கு பிறந்தாரு பேச முடியாது. ஆனால் கிறிஸ்மஸ் டைமில் போய் ஒரு ப்ளம் கேக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு எதுக்காக குத்தான்னு கேட்பான். யோசிக்கிறவனா இருந்தால் கேட்பான். சும்மா குத்த உன்னனுங்க தான் கேட்டு சாப்பிட்டு போயிடுவான். யோசிக்கிறவன் பேசுறது தான் ஈஸி. அவன் கொஸ்டின் கேட்டாலும் அவனுக்கு ஆன்சர் பண்ணும் போதே அவன் யோசிப்பான். புரியுதா? இப்போ அவன்கிட்ட கொடுத்தவனே எதுக்கடா கொடுக்குறான்னு கேட்பான். கிறிஸ்மஸ்ரா, என்னதான் கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி பிறந்தாரா, எதுக்கு பிறந்தாரு, அதுக்கு பிறந்தாருன்னா கேட்டால் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. குட் ஃப்ரைடே. இன்னொன்று இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சொல்கிறது சர்ச்சில் வந்து நான் இதை ஷேர் பண்ணேன். சர்ச்லேயும் நான் இது கையில் இந்த பேண்டு போட்டிருக்கேன். நிறைய பேர் பேண்டு நான் கூட ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணுவேன், இதுக்கு பேண்டு போடுவேன். இப்போ கூட எங்கள் அத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, நானா பேண்டு போட்டுங்கிற பாஸ்ட் பிள்ளைங்களாம் அதெல்லாம் போடக்கூடாதுரா அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் நான் போட்டிருப்பேன். எனக்கு ஒன்று வந்து நான் வாட்ச் கட்டிகிட்டு இருந்தேன். நான் வந்து கொஞ்ச நாளாக எனக்கு வெயிட் ஆகுது, ஒரு மாதிரி விட்டேன். ஏன் சும்மா அது ஒரு மாதிரி போடான்ட்டு கட்டி விட்டேன். ஆனால் இந்த பேண்ட் போட்டிருப்பேன். எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த பேண்டில் வந்து ஜீசஸ்ன்னு இருக்கும். இப்போ எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தாங்க இதை. ஜீசஸ் மம்மி தான் வாங்கிட்டு வருவாங்க. ஜீசஸ்ன்னு இருக்கும், பக்கத்தில் இந்த ஹார்ட் இருக்கும். இந்த ஹார்ட் இல்லாத தான் போட்டிருந்தேன். இப்போ மம்மி வாங்கிட்டு வரும்போது ஹார்ட்டோட வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஆனால் ஜீசஸ்ன்னு இருக்கு. நான் ஜிம்முக்கு போகிறப்பா டெய்லி ஈவினிங் எனக்கு அது வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி கண்டிப்பாக போயிடுவேன். ஜிம்முக்கு போயிடுவேன். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், கேரளாக்காரன் வந்துட்டு பார்த்துட்டு கையில் என்னதுன்னு கேட்டான். பேண்ட்ரா, பேண்டு. அது என்னது? அதுன்னு ஜீசஸ்ன்றா. ஓ ஜீசஸா, நான் எங்கள் ஊரில் போகும்போது நானும் சர்ச்சுக்கு போவேன், இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் பேச ஆரம்பித்தான். பேண்டை பார்த்துட்டு he came to me, asked me what it is. I have an opportunity. I was given an opportunity to talk to him about Jesus. இந்த பேண்டு போட்டுட்டு இருந்தனால அவன் வந்து என்ன பேண்டு என்ன அதுன்னு கேட்டதுனால இட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு ஹிம் அபவுட் இட். ஜீசஸ். இப்போ நான் வந்து அவன் காலேஜில் படிக்கிறதுனால அங்கே இருக்கான். இப்போ நான் எப்போ அந்த ஜிம்மில் வேறு ஜிம்முக்கு போகிறேன்னு தெரியாது. இப்போ பெங்களூர்லேருந்து நான் எப்போ இங்கே வருவேன்னு தெரியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு திரும்ப எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஆமாம். ஸோ இஃப் ஐ மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ மிஸ் அவுட் ஆன் அ சோல். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அதை அதே மாதிரி தான் இப்போ நான் காலேஜ் படிக்கும் போதும் அவனை நான் இன்வைட் பண்ணி நான் சர்ச்சுக்கு அவங்கள நான் இன்வைட் பண்ணி சர்ச்சில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண வச்சு ஏசப்பா பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தோ அது பண்ணலைன்னா அந்த 4 வருஷம் முடிஞ்ச பிறகு அவனை தான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் திரும்ப. என் ஃப்ரெண்ட்ஸையே நான் பார்க்குறது கஷ்டம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது எனக்கு. புரியுதா? ஸோ I will miss out on the opportunity and that opportunity will cost me a soul. நான் சொன்னதை அவன் கேட்குறானோ, சர்ச்சுக்கு வந்தது அவன் கேட்டான், உண்மையாக கேட்டானோ இல்லையோ, ஆனால் அதை சொல்கிறது என்னது? உன்னோட வேலை. I did the best I can. I have to do the best I can. இந்த பெஸ்ட் ஐ கேன்லேயும் நிறைய பேர் சுவிசேஷம் சொல்கிறது, யாருன்னா பார்த்தனா உடனே போய் சொல்லிடணும் போய் சொல்லிடு, அவன் கேட்குறதும் கேட்காததான் உனக்கு இல்லாது, நீ போய் சொல்லிடுறேன்னு. ஓரளவுக்கு உண்மை. இந்த மாதிரி வந்து இந்த டைமில் இப்போ பாரு, யாரையோ ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறேன்னு வச்சுக்க, அவங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ணுறதுக்கு உனக்கு அர்ஜ் வருது, உனக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா அந்த செகண்ட் விட்டுனா நீ திரும்ப அவனை பார்க்க மாட்டேன். அப்போ சொல்கிறது பரவாயில்ல. பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் வென் இட் இஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு வந்து நீ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வந்து இப்போ இப்போ எங்கள் மம்மியே சொல்லியிருக்காங்க நிறைய முறை. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கிறிஸ்டின் இல்லை. ஸோ அவனுக்கு வந்து மம்மி வந்து சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு சொல்லு சொல்லு பைபிள் பற்றி சொல்கிறியா அப்படி இப்படின்னு. நான் சொல்லுவேன், இப்போ வந்து நான் வந்து அவன் கூடவே இருக்கேன், இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கோம், பேசுகிறோம் எல்லோரும். இப்போ வந்து எனக்கு வந்து அவங்ககிட்ட நான் எப்போவுமே பேசுவேன், எப்போவுமே என்கிட்ட கொஞ்ச நாள் ஆனாலும் எனக்கு டைம் இருக்கும். அவன் வந்து முதல்ல நான் நடந்துக்கிற விதத்தில் நான் பிலீவ் பண்ணுறத நான் செயலில் நடக்கிறேன், நான் வந்து ஆக்ஷனில் காட்டுறேன்றதை அவன் பார்க்கணும். முதல்ல சிம்பிளாக சொல்ல போனால் ஏசப்பாவும் எனக்குள்ளே பார்க்கணும். அவர் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் செய்கிறேன்றத நான் சாம் பண்ணுறான்றதை பார்க்கணும். அவன் ஒரு டைம் ஒரு அந்த டைம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வர வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன், நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாத்துலேயும் ஏசப்பாவை பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவனுக்கு வந்து கேட்கணும்னு தோணும், இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஏசப்பாக்குன்னு பண்ணுறேன், அப்படி நடக்குது ஏசப்பாவில். அவன் கேட்குறான் பாரு. அப்போ கேட்கும் போது எனக்கு அது என்ன காட்டுதுன்னா, ஹீஸ் ரெடி டு லிசன். இப்போ நான் அவனை போய் பெஸ்டர் பண்ணேங்கிறது வேற, ஏசப்பாடான்னு அவனுக்கு சலிப்பு உண்டாயிரும், அவனே வருவான், இப்போ சலிப்பு உண்டாயிரும். ஆனால் அவன் ஏசப்பாவை எனக்குள்ளே பார்த்துட்டு இவன் என்ன பண்ணாலும் இப்போ ஏசப்பா எனக்குள்ளே பார்க்குறான்னு நம்ம சொல்லும் போது என்ன சரிம்மா மீன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சீசனோ ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போதும் வந்து நான் வந்து அமைதியாக இருக்கேன், எதையும் இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணாமல் அவங்கள மேலே குத்தம் சொல்லாமல் இவங்க மேலே குத்தம் சொல்லாமல் காமாக இருந்து ஏசப்பா பார்த்து பாடுறா, அடுத்து அவர் டைம் நடக்கும்டான்னு ஹோல்டு பண்ணுறேன் பாரு. அதை பார்ப்பேன், என்ன அவன் ஏசப்பா பார்த்து பாருன்னு விட்றான், இந்த சான்ஸ் விட்டா வேறு எப்போ கிடைக்கும்னு தெரியாதுன்னு அதை பார்ப்பான். அடுத்த டைம் வரும்போது அந்த மாதிரி இருப்பான். பண்ணிவிட்டு ஒரு டைமில் வந்து ஏசப்பா அதை பண்ணிடுவார், நான் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு அதை பண்ணிடுவார். அப்போ வந்து கேட்பான், பரவாயில்லடா வெயிட் பண்ணி வந்து பண்ணிட்டாரா ஏசப்பா பண்ணிட்டாரான்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டு எப்பட்றா ஏசப்பாங்கிற எப்பட்றா அப்போ சொல்லும் போது அவனை கேட்போம், ஓ ஏன்னா அவன் வந்து என் வாழ்க்கையை பார்த்துருக்கான், லிட்டரலாக நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்துருக்கான். என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான், அவன் நான் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் அவனுக்கு சொல்லும் போது ஹீல் ஹாவ் அ ரீசன் டு பிலீவ். புரியுது, ஹீல் ஹாவ் அ ரீசன் டு பிலீவ் வாட் ஐ சே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐ திங்க் நம்ம இந்த ஃபெஸ்டிவலில் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, இஃப் யூ திங்க் அபவுட் இட் லைக் திஸ், as an opportunity, as something that we do to remember what God did. அவர் செஞ்சதை நினச்சி அந்த 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 காரியங்களை யோசித்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏசப்பா நன்றி சொல்கிறதோ, அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் செய்கிறதோ, அந்த மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் தட் இஸ் தி ஆக்சுவல் மீனிங். பட் இஃப் யூ டேக் கஞ்சிக்கு, ப்ளம் கேக்குக்கு, பிரியாணிக்கு, துணிக்குன்னு போனால் வேஸ்ட், டாக்ஸிக். தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இது சொல்லும்போது ஜஸ்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் என்ன தெரியுமா, நான் சொன்ன பார்த்தியா, லைக் என் ஃபேமிலியில் மோஸ்ட் ஆஃப் தம் நேம்ஸே கிறிஸ்டியனாக இருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது நான் ஏன் சொல்லலைன்னு தோணுது. இப்போ எனக்கு நீ ஃபாஸ்டிங் இருக்கியா, எதுக்காக இருக்க, அதுக்கான காரணம் என்ன, ஏன் சொல்ல தெரிலன்ட்டு. இப்போ அதுவும் எனக்கு ஒரு குத்த மாதிரி இருக்குது. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நீ மிஸ் பண்ண மாதிரி. ஏன்னா நீ சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருந்துச்சு, என்னன்னா ஏன் அப்படி ட்ரெடிஷனாக இருக்காங்கன்ட்டு. பட் நீ சொன்னோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் அப்போ நான் சொல்லலை, உங்களுக்கு தப்புன்னு தெரியுதுல்ல, இட்ஸ் யோர் வே டு சே டு தெம். See, like it's a basic thinking skill. Like why do we do what we do? இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா எதுக்காக செய்கிறேன், யாருக்காக செய்கிறேன், என்னத்துக்காக செய்கிறேன், அதோடைய எண்ட் கோல் என்ன. இப்போ நம்ம படிக்கும் போது, சிம்பிள் எக்ஸாம்பிள், படிக்கும் போது கூட இப்போ நம்ம படிக்க போகும்போது இப்போ இன்ஜினியரிங் எடுக்கிறோமோ, டாக்டர் எடுக்கிறோமோ, இல்லை ஏதோ ஒன்று எடுக்கிறோமோ, எதுக்கு எடுக்கிற. இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னா உனக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரர்கிட்டயோ வேலை செய்யணும், இல்லை உன்னுடைய ஓன் பிராண்டை பில்ட் பண்ணணும், நீ ஒரு ரேஸ் கார் பில்ட் பண்ணணும், F1க்கு போகணும், F1ல கார்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுற க்ரூவில் இருக்கணும், அவங்க கூட இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு அந்த கோலை வச்சுட்டு நீ இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா அது வேற. என்ன பண்ணுறனே தெரியாமல் யோசிக்காமல் இன்ஜினியரிங் போகிறேன்னா அது வேற பண்ணுறிய. ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் எவ்ரி திங் யூ டூ, எதுக்கு பண்ணுறேன், அந்த எண்டு கோல். ஸோ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது, நான் வந்து கடைசியில் இந்த F1 டீமில் போயிட்டு இவங்களுக்காக ஒரு மெக்கானிக்காக இருக்கணும், நான் இந்த மாதிரி பண்ணோம், அதை யோசிச்சுட்டு நீ படிக்கிற பாரு, அதுக்கு வேற, அதுக்கு அர்த்தம் வேறு. சும்மா டைம் ஏதோ பண்ண சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு பண்ணுறது வந்து நீ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எதுக்கு பண்ணன்னு உனக்கே தெரியாது.
அப்போ உன் டைம் வேஸ்ட்டு, உன் எஃபர்ட் வேஸ்ட்டு, ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி, எல்லாமே எல்லாமே வேஸ்ட்டு. ஆமாம். எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு அதுக்கு நீ பண்ணாமே இருந்திருக்கலாமே. 4 வருஷம் வேறு ஏதாவது பண்ணலாம். ஆமாம். ஸோ திங்கிங் அபவுட் எவ்ரி திங் வி டூ, எதுக்கு பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், அது அந்த பேசிக் திங்கிங் ஸ்கில் பண்ணனாலே ஐ திங்க் வில் ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள் மோஸ்ட் ஆஃப் த டைம். ப்ராவப்ஸ் படிக்கும் போது நான் டைம் வந்து ப்ராவப்ஸ் எல்லாத்தையும் படிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அதுலேருந்து கிடைச்ச மெசேஜ் ஏசப்பா எனக்கு சொன்னதான் வாய் முன்னேறு. எதுவுமே பேசாது. ஒன்று அது இன்னொன்று திங்க், பேசுறதுக்கு முன்னாடி திங்க் அபவுட் வாட் யூ டூ. ஏன்னா பைபிள் இருக்குது, வி கிவ் அக்கவுண்ட் டு எவ்ரி ஐடல் வேர்ட் தட் வி ஸ்பீக். நீ சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் நீ கணக்கு கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்கிறார். ஸோ அதை யோசிக்கும் போது நீ யோசித்து பாரு, ஒரு நாளில் வந்து நீ பேசுகிறதெல்லாம் நீ எல்லாம் பேசிட்டு ஒரு டேவை ஃபுல்லாக நீ முடிச்சுட்டு ராத்திரி பெட்டு மேலே உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் என்னென்னலாம் பேசினேன் யோசித்த பிறகு, எதெல்லாம் பேசியிருக்கணும், எதெல்லாம் நான் பேசி இல்லைனாலும் நான் வந்து இந்த நாளை இப்படியே முடிச்சிருக்கலான்னு யோசித்தேன்னா 7 out of 10 நான் யோசிக்கும் போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு. 7 out of 10 வேர்ட்ஸ் ஆர் 70% நான் அந்த நாளில் பேசின 70% வேஸ்ட். சும்மா தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாத பேச்சு. சந்தோஷமாக இப்போ தம்பிங்களோட இல்லை அண்ணங்களோட இருக்கிறப்ப பேசிட்டு அவங்க கூட பேசிட்டாரு, அது சந்தோஷமாக இருக்கிறப்ப பேசுகிறோம் கலாய்க்கிறோம், அது பரவாயில்ல விடு. தேவையில்லாத ஏதோ யாருன்னா ஒன்று ஏதாவது ஒரு ரீசனபிளாக ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தேவையா அது பாயிண்ட் ஆஃப் வியூவே இருக்காது, ஒரு மீனிங்கே இருக்காது, பேசிகிட்டு இருப்போம். சும்மா போய் பேசணும்னு பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி அதுதான் ப்ராவப்ஸ் படிக்கும் போது எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்து இந்த வருஷம் நான் படிச்சிருக்கேன். திங்க் பிஃபோர் யூ. ஸோ திங்கிங் அபவுட் எவ்ரி திங் வீடியோ. அதுதான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கும் இந்த சேனல் பண்ணுறதுக்கும் அதுதான் இன்னொரு ரீசன். வி ஹாவ் டு என்கரேஜ் பீப்புள் டு திங்க். இஃப் யூ ஆர் டோல்ட் டு டூ சம்திங், ஏதாவது ஒன்று பண்ணணும், இது பண்ணி ஆகணும், அது பண்ணோன்னா திங்க் அபவுட் இட். ஏன் பண்ணணும் சொல்கிறாங்க, எதுக்கு பண்ணணும் சொல்கிறாங்க, அதோடைய விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, பண்ணலன்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன, இதெல்லாம் யோசிக்கும் போது யூ வில் ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங், வை யூ ஆர் டூயிங் இட். உங்களுக்கே அந்த ஆன்சர் கிடைக்கும் ஆப்வியஸாக. நீங்கள் அது பண்ணும் போது யூ வில் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் வாட் யூ டூ. ஸோ இப்போ அடுத்து ஏன்டா இதை பண்ணுறேன்னு அவனா வந்து கேட்டால் அவனுக்கு தைரியமாக பதில் சொல்லி, இதுக்கு தான் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு. ஏன்டா பண்ணுறது தெரிலடா, அவங்க சொன்னாங்க பண்ணனா ஆப்வியஸாக அவனை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ பண்ணிட்டே வரான்னு போயிடும். தென்னறிட்டு வசதி இடத்துல உன்னிய மாதிரி என்ன மாதிரி தட்ஸ் அ பாயிண்ட். இல்லை அப்போ தான் நான் தேட ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் காட் பண்ணுற ஒரு ஒர்க்கு தான். So yeah, I think we have one more thing left to talk about, but நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 hour மேலே ஆகிட்டு போலுக்குது. ஆனால் பரவாயில்ல. ஓகே, லாஸ்ட் திங். ஸோ நம்ம நாளைக்கு வந்து கடைசியாக ஆக்ரி பால், கடைசி பந்து, ஆக்ரி பால்னா லாஸ்ட் பால்ப்பா. ஹிந்தி கமெண்ட்ரி கிரிக்கெட் பார்ப்பாங்களே, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது கமெண்ட்ரி, எனக்கும் தெரியாது, சும்மா தபாய்ப்பேன் தெரிஞ்ச மாதிரி. இப்போ தமிழ் எப்படி தபாய்க்கிறான் அப்பப்போ பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வருதுல, அவள் இங்கிலீஷ் பேசுகிறேன்னா எனக்கு தமிழில் வந்து வரல, வார்த்தைக்கு ஞாபகம் வரலன்னு அர்த்தம். அப்போ எல்லாம் இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ எவிடன்ஸ் ஃபார் தி ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். நாளைக்கு வந்து ரெசரக்ஷன் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஈஸ்டர், ரெசரக்ஷன் சண்டே. எவிடன்ஸ். ஸோ நம்ம அப்பயே ஒரு வேர்ஸ் கோட் பண்ணேன், 1 Corinthians chapter 15 பால் எழுதுறது, இஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் didn't happen, our faith is in vain. ஓகேயா? ஸோ ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து நம்ம பார்த்தோன்னா, நான் பிலீவ் பண்ணுறது, நான் பார்த்தது, நான் இது வரைக்கும் நான் பார்த்த ஹிஸ்டாரிக் எவிடன்ஸ், இந்த ஃபிலாசாபிக்கல் ஆர்குமெண்ட்ஸ், இந்த ஆன்லைனில் நான் ரீசர்ச் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்து தெரிஞ்சிட்டதில்ல, இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக் இவெண்ட். ஸ்காலர்ஸ் டிஸ்பியூட் பண்ணாத 2 விஷயம், த பர்த் ஆஃப் கிரைஸ்ட், தி டெத் ஆஃப் கிரைஸ்ட். யாருமே டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் பீயிங் பார்ன் இன் 1st century ஜெருசலேம், நாசரத்தில் அவர் வந்து பிறந்தது, அவர் பெத்லஹேமில் பிறந்தது, நாசரத்தில் வளர்ந்தது, ஹிம் பீயிங் கால் ஜீசஸ் த நாசரேன், இது எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக் events. It is not a story, it is not a myth. Happened. So the birth, the life and the death of Christ is history.
இட் இஸ் நாட் அ ஸ்டோரி அண்ட் இட் இஸ் நாட் அ மித். ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. ரெக்கார்ட் ஆகிருக்கிறது பைபிளில் மட்டும் இல்லை. பைபிளில் டாக்டர் ஃப்ராங்க் டூரெக்னு ஒருத்தர் ஒரு அப்பாலஜிஸ்ட் இருக்கார் யூடியூப்பில். ஸோ நான் இந்த சேனலெலாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன்ல, இந்த இப்போ சொன்ன மாதிரி டாக்டர் ஃப்ராங்க் டூரெக் இப்போ வர வீடியோஸ்லாம் நிறைய சேனலில் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த நான் ரெஃபரன்ஸ் பண்ணுற சேனல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் them out, you can go check them out and look them up yourself. ஸோ அவர் சொல்லுவார் the resurrection of Christ. இப்போ the birth and the life and the death of Christ is undisputable. ஆனால் வந்து இந்த ரெசரெக்ஷனை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பயங்கர சில்லியான 2 ஆர்குமெண்ட் இருக்கும். என்னென்னா அது ஒன்று வந்து ஏசப்பா சாவலை, ஏசப்பா சாகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வேற ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு அவரை விட்டாங்க. இது மோஸ்ட்லி முஸ்லீம் சொல்லி கேள்வி. ஓகேயா. இன்னொன்று வந்து ஏசப்பா வந்து செத்துட்டாரு, டூமில் வச்சுட்டாங்க, ராத்திரியில் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க திரும்ப. இது வந்து பைபிள்லேயே இருக்கும், ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பைபிள்லேயே வந்து இருக்கும். அவங்க ஏன்னா வந்து அந்த ஃபேரிசிஸும் சாதுசிஸும் போய் பைலட் கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அந்த ஏசப்பாவை சொல்லுவாங்க, அவர் வந்து ஏசப்பா அவர் ஜீசஸ் வந்து இருக்கிறப்ப வந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துப்பேன்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அவர் பாடி திடீர்னு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் போடுங்க அவர் டூமுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பைலட் சொல்லுவார், நீங்களே பார்த்துங்க, உங்ககிட்ட இருக்குது, நீங்களே பார்த்துங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். இவங்க போய் வைப்பாங்க, இவங்க வந்து காட் வைப்பாங்க, ஆனாலும் ஏசப்பா வந்து உயிரோடு, அதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஸோ if we don't talk about if resurrection, if we can't look at if resurrection didn't happen, our faith is in vain. நம்ம எதை நம்புறோமே அங்கேயே உடஞ்சிருது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு எப்படி நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும், நம்ம எப்படி வந்து அது வந்து ஓகே ஹிஸ்டாரிக்காக இது நடந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னா, 2 இன்சிடெண்ட்டு, 2 பாயிண்ட்டு. ஒன்று வந்து எம்பாரசிங் ஸ்டோரிஸ். இதுவும் டாக்டர் ஃப்ராங்க் டூரெக் சொல்லி தான் நான் கேட்டேன், அவருடைய வீடியோஸில் தான் நான் கேட்டிருக்கேன். எம்பாரசிங் ஸ்டோரிஸ். இந்த ரெசரெக்ஷனுடைய ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் போய் சொல்கிறது சொல்லு? மேரியும் விமன் 3 பேர். மேரி, இன்னொரு மேரி, அப்புறமா வந்து சலோமே. ஓகே, 3 பேர் விமன் போய் வந்து அவங்க ஸ்பைசஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க, டூம் ஓப்பனில் இருக்குது, காலியாக இருக்குது, பயந்துடுறாங்க, போய் சொல்கிறாங்க. போய் சொன்னோன்னே தான் பேதுரு யோவானெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் த டெஸ்டிமனி ஆஃப் அ உமன் இஸ் நாட் as valid as a man. என்னது? த டெஸ்டிமனி ஆஃப் அ உமன். ஒரு பையன் வந்து ஒரு ஆண், ஒரு மேன் வந்து ஒரு விஷயம் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்கிறது ஒரு விமன் சொல்கிறத விட வேலிட். அப்படின்னா இன்னொரு ஆண்களுக்கு தான் மதிப்பு அதிகம், அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு தான் வந்து என்னது, அவங்களோட டெஸ்டிமனிக்கு தான் வந்து மதிப்பு அதிகம். ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் திஸ் அப், இஃப் யூ ஆர் மேக்கிங் அப் ரெசரெக்ஷன், இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் எல்லாம், இந்த காஸ்பல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து முதல்ல எழுதப்பட்டது யாருக்குன்னா ஜூவிஷ் பீப்புளுக்கு தான். அவங்க ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எழுதுனாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இதை நீ வந்து ஒரு கதையாக நீயே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறேன்னா, நீயே சொந்தமாக அடிச்சு எழுதுறேன்னா உனக்கு வந்து அந்த ஸ்டோரியை வந்து கிரெடிபிள் ஆக்கணும், எல்லாரும் நம்பணும். விமன் வந்து சொன்னாங்கன்னு எழுதுவியா? எழுத மாட்டேன். ஒன்று நம்ப வைக்கணும்னா எம்பாரசிங் ஸ்டோரிஸில் அது ஒன்று. இன்னொன்று, ஏசப்பா மறிச்ச பிறகு அந்த 12 அப்போஸ்டல்ஸில் யார் லீடராக எழும்புறது? பீட்டர். பீட்டர் வந்து 3 முறை டினை பண்றது பைபிள்ல இருக்கு. ஆமா. நிறைய சேட்டன்னு கூப்பிடுறாரு பீட்டரை. ஆமா. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஏசப்பா திட்டுறாரு பீட்டரை. ஆமா. அதுக்கப்புறம் பீட்டர் பின்வாங்கி போறதும் இருக்கு. பின்வாங்கி போய் மீன் பிடிக்க போயிடுறாரு. மீன் பிடிக்க போயிடுறாரு, அங்க போய் ஏசப்பா அங்க இருந்து கூட்டின்னு வர்றாரு. இது எல்லாமே இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் அப் சம்திங், வுட் யூ write so many embarrassing details about the leader of something that you're making up? கண்டிப்பா இல்ல. மேக்கப் ஸ்டோரினா அதெல்லாம் கரெக்டா எழுத மாட்டோம். இது எம்பாரசிங் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சீசருங்களே, தாமஸ் வந்து பார்க்குறான், ஏசப்பா பார்த்தோண்டான்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவன் வந்து நான் வந்து அவர் கையில் போடாமல் அவருடைய விழாவில் பார்க்காம அவங்க ரூமில் எல்லாம் பயந்து இருக்கும்போது ஏசப்பா ஃபஸ்ட்டு தாமஸ் இருக்க மாட்டார். ஃபஸ்ட் டைம் ஏசப்பா டிசபிள்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்பேர் ஆகும்போது, செகண்ட் டைம் தான் தாமஸ் இருப்பார். அப்போ ஃபஸ்ட் டைம் இவங்க எல்லாரும் ஏசப்பா பார்த்துட்ட பிறகு தாமஸ் அப்புறமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏசப்பா பார்த்தோண்டா வந்தாருன்னு. அவன் நான் நம்ப மாட்டேன்,
நான் அவர் கையிலையும் அவர் விழாலையும் கை விட்டு பார்த்த பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன் நம்புவேன். அடுத்த முறை வந்துட்டு ஏசப்பா வந்து விட்டு பாருப்பான்னு சொல்லி நம்ப வைக்கிறேன். இட் இஸ் ஸோ எம்பாரசிங். 3 வருஷம் கூட இருந்து ஊழியம் செய்கிற எல்லாம் பண்ணுற, இப்போ வந்து உன் கூட இருக்கிற 11 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, 11 பேரும் கூட நிறைய பேர் இருந்துருப்பாங்களோ எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, அப்பயும் நம்பல, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவர் செஞ்சதும் பார்த்தோம் இருப்பார் இவர். ஸோ அன்லெஸ் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம், இந்த மாதிரி நிறைய எம்பாரசிங் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அன்லெஸ் தே ஆர் ட்ரைங் டு ரிப்போர்ட் எவ்ரிதிங், லைக் ஆப்வியஸ்லி எல்லாமே எழுதலை, ஆனால் எல்லா இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணணுன்ற இதெல்லாம் எழுதாமல் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எழுதுறதுக்கு இட் டசன்ட் மேக் சென்ஸ். பொய் கதை மாதிரி இட் டசன்ட் மேக் சென்ஸ். இன்னொன்று யோசித்து பாரு, தே ஆர் இப்போ வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு தே ஆர் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஜூவிஷ் பீப்புள், அவ்வளோ டெக்னாலஜி இருக்காது. இப்போ இவ்வளோ நாளாக வந்து இது வந்து இது வந்து த பைபிள்ஸ் ஹோல்டிங் இட்ஸ் ஓன் அப்படியே இருக்குன்னா, இப்போ அன்னைக்கு பண்ண ஃபேப்ரிகேஷன் இவ்வளோ நாளாக நிலைக்குதுன்னா எப்படின்னு இருக்கும் யோசித்துப்பார். ஒரு பொய்யன் வந்து அந்த வர டைமில் வந்து எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் ஓவர் த டைம் எல்லாருக்கும் பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு என்ன ஆயிரும், தெரிய என்ன ஆயிரும், அப்படியே மறைஞ்சிரும். பட் இட்ஸ் ஸ்டில் வி ஆர் ஸ்டில் டாக்கிங் அபவுட் த பைபிள். இட் இஸ் ஸ்டில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இட் இஸ் ஸ்டில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட். புரியுதா? அது ஒன்று எம்பாரசிங் ஸ்டோரிஸ். அதுக்கப்புறமா இன்னொன்று எம்பாரசிங் ஸ்டோரிஸ், எக்ஸ்க்ரூஷியேட்டிங் டெத்ஸ். ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏசப்பாவோட 12 டிசைபிள்ஸ் பார்த்துக்கோ. ஏசப்பா மேலே ரெசரக்ட் ஆகி போன பிறகு 12 பேரும் மார்டேஸாக செத்துடுறாங்க. அவங்க தே ஆர் ஆல் கில்ட் ஃபார் தேர் ஃபேத். எல்லாருமே என்ன பண்ண சாவடிச்சிடறாங்க ஏசப்பாவுடைய நாமத்துக்காக. பிஃபோர் ஜீசஸ், ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி தே வேர் ஜூவிஷ். ஜூவிஷ்னா எதை மீன் பண்ணுறான்னா, they followed the law, they believed in a conquering messiah. புரியுதா? அவங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, மெசையா வருவார், எங்களை இந்த அப்ரெஷன், இந்த ரோமன் அப்ரெஷன்லேருந்து எங்களை என்ன பண்ணுவார், விடுவித்து அவர் ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாருன்னு. ஆனால் ஏசப்பா வந்தது he came lowly and on a donkey, அப்படி வந்தார் ஏசப்பா. So they believed before Jesus came, they believed, all these 12 people, they believed in a conquering messiah. ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க, வர போறாரு அப்படின்ட்டு. ராஜாவை எதிர்பார்த்தாங்க. தே ஃபாலோட் த லா ஆஸ் த பெஸ்ட் தே குட், ஆல் த சாக்ரிஃபைசஸ் எல்லாமே. ஆஃப்டர் ஜீசஸ், ஏசப்பா வந்து போன பிறகு அவங்க வாழ்க்கையை பார்த்தோன்னா, why are they killed? They are killed because they are teaching something new, the gospel of Jesus. They are teaching the எப்படி சொல்றது, the sacrificial messiah. ஏசப்பா வந்து காங்கரிங் மெசையாவை தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ராஜா வருவாரு அந்த மாதிரி இதுல இமேஜின். ஆனா ஏசப்பா வந்து ஒரு லேம்ப், ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிட்டாரு. ஸோ இஃப் ஃபார் தெம் டு கோ ஃப்ரம் தட் டு திஸ், சரி மாறிட்டாங்க. இப்போ ஒரு அஜெண்டா மாத்துறதுக்கு யோசிச்சு பாரு, நீ உன்னுடைய ஐடென்டிட்டி மாத்துறன்னா உனக்கு ஏதாவது அதுலேருந்து கெயின் இருக்கணும். இப்போ நீ ஒரு விஷயத்த பண்ணுற, அது பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு விஷயம் பண்ணுறன்னா என்ன ஒரு அர்த்தம் அதுலேருந்து இன்கர் பண்ணலான்னா, நீ பண்ணிட்டு இருந்தது அவ்வளோ வேல்யூபுளாக இல்லை, உனக்கு இல்லை, இது வந்து அதோட வந்து பெட்டராக இருக்குது, ஸோ நீ அதை பண்ண ஆரம்பிக்கிற, அது ஒரு வேல்யூ இன்கர் பண்ணலாம், அது ரீசனபிள் இல்லை. ஆமாம். So for them to stop doing all of that and to do what Jesus asked them to do and die for it. இப்போ ஏசப்பா சொல்லதை செஞ்சு இதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி ஒரு இப்போ நம்ம கிரிட்டிசிசம் இருக்கிற மாதிரி, அது ஒரு கிறிஸ்டியானிட்டி வந்து சும்மா ஒரு மித்து ஸ்டோரின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை எல்லாருக்கும் சொன்னதுனால 12 பேரும் செத்து போயிட்டானுங்க. 12 பேரும் செத்து போயிட்டாங்க. அதுக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு பொய் எதுக்கு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கெயின் இருக்கும், தேவைக்காக. உன்னை ஏதாவது ஒன்று நீ போய் சொல்கிறன்னா உனக்கு ஏதாவது அதுலேருந்து ஒரு கெயின் இருக்கும். ஒன்று உனக்கு காசு வரும், இல்லை உனக்கு பவர் வரும், இல்லை ஏதாவது ஒன்று வரும் உனக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க சொன்னது பொய்னா, ஒரு பொய்க்காக 12 பேரும் உயிர் விடுவானுங்களா? 1000 பேரும் உயிர் விட முடியாது. இன்னொன்று பாலுக்கு இல்லை, ஜேம்ஸ் ஏசப்போடைய பிரதர், ஜீசஸ் உடைய பிரதர்,
பைபிளில் இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஏசப்பா அந்த ப்ரீச் உக்காந்து பேசிகிட்டு இருப்பார். அங்கே வந்து அவங்களுடைய மம்மி, அவங்களுடைய அக்கா எல்லாருமே வந்துட்டு அவங்கக்கிட்ட ஏசப்பாக்கிட்ட பேசணுன்ட்டு கேட்பார். எதுக்காக பேசணுன்னு கேட்குறாங்கன்னா, இது வந்து பைபிள் இல்லை, ஆனால் இது வந்து அவங்க இது பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒப்பீனியன். ஏசப்பாவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, இருக்குன்னு நினைக்கிறேன் இது. அவரை வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு அந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு இவர் வந்து வானா வந்துரு வீட்டுக்கு போயிடலான்னு கூட்டின்னு போகிறதுக்கு வராங்க. ஸோ ஜேம்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம். ஆமாம். ஸோ ஹீ தாட் ஜீசஸ் ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் மைண்ட். நம்மளே இப்போ அண்ணாவும் தம்பியும் வந்துட்டு நான் தான் கடவுள்னு சொன்னான்னா இப்படி குழம்பி போயிருக்காங்க அந்த மாதிரி. ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் ஹி பிகம்ஸ் ஒன் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டை. He is one of the first martyrs. James. So for him to go from that to this, he has to know something that changed his life. அவன் அந்த மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றுறதுக்கு சம்திங் மஸ்ட் ஹவ் ஹேப்பன்ட். நம்புறதுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்கிறேன். ஸோ பைபிள்லேருந்தே நம்ம பார்க்கும்போது இந்த 2 ஆர்குமெண்ட் இதை பற்றி யோசிக்கும் போதே வந்து நிறைய டாட்ஸ் கனெக்ட் ஆகும். ஆமாடா யோசிக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இந்த எம்பாரசிங் ஸ்டோரியே யோசிக்கணும். இப்போ யோசித்து பாரு, இந்த நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி எல்லாம் பேசும்போது வந்து ஏசப்பா வந்து இது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ மிராக்கிள். யூ கான் ப்ரூவ் இட் வித் லாஜிக். நீ வந்து எப்படா சத்தம் எப்படி ஊரோட எழுந்துக்க முடியாது, சத்தம் ஊரோட எழுந்துக்க முடியாது அன்லெஸ் இட்ஸ் அ மிராக்கிள், அன்லெஸ் இட்ஸ் சூப்பர் நேச்சுரல். இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரலாக வந்து ஒரு அன்காமனான திங் நடந்திருக்குன்னா யூ ஹாவ் டு ஹாவ் எவிடன்ஸ். யூ ஹாவ் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் எவிடன்ஸ் டு லைக் பேக் அப் யுவர் பாயிண்ட். ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ நம்ம ரெசரக்ஷன் பற்றி பேசும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் இப்படி பேசுனாங்கன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் எப்பட்றா ஒன்றா இதெல்லாம் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது தே வில் ஸ்டார்ட் டு லைக் ரியலைஸ் லாஜிக்கலாக. ஸோ வென் வி சே தட் God has Jesus came and lived and died and rose again, we don't mean it with a blind belief. We know what happened from the Bible, from all of the other sources that were available. நிறைய பைபிளில் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் நான் பிப்ளிக்கல் சோர்ஸஸ்லையும் இருக்குது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் ஒரு இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருந்த ராஜாவை விட ராஜாவை பற்றி எழுதின டாக்குமெண்ட்ஸை விட ஜீசஸ் பற்றி எழுதின டாக்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி. எங்கே ஜூயிஷ் கான்டெக்ஸ்டில் அந்த நேஷனில் அந்த ராஜா ஐ திங்க் இட் இஸ் தி யாரோ ஒரு ரோமன் காங்க்ரன் தெரியல, எனக்கு அது டீட்டெயில்ஸ் சரியாக தெரியல. அந்த ராஜா பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷனோட ஜீசஸை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி. யோசிச்சு பாரு, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்த ராஜாவை விட ஏசப்பாவை பற்றி எழுதியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி. அவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ ஒரு பொய்யை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ நாள் நிலச்சின்னு இருக்குமா, இல்லை ஒரு நடந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி நிறைய நாள் இந்த இன்ஃபர்மேஷன் நினச்சின்னு இருக்குமா? உண்மையாதான், ட்ரூத் தான். யோசிக்கணும். நீ ட்ரூத் தான் இப்போ பார்க்குறவங்க கூட ட்ரூத்து தான் உனக்கு அது டான் ஆகலனா கூட யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். யூ கான் ப்ரஷ் இட் ஆஃப். You have to think about it. Because ஏன்னா இப்படி இதுவும் யோசித்து பார், இஃப் ஏசப்பா வந்து வாழ்ந்து மறித்து அவர் சொன்னது அவருடைய வாழ்க்கை எல்லாமே உண்மைனா இட் ஹாஸ் ப்ரொஃபவுண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹவ் யூ லிவ் யுவர் லைஃப். ஏன்னா இதெல்லாம் உண்மைன்னு நீ நம்ப ஆரம்பிச்சிட்டனாலே, இப்போ நீ வந்து ஏசப்பா சொன்னதெல்லாம் உண்மைனாலே அவர் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஃபாலோ பண்ணணும், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். புரியுதா? ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் இட் லைக் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நம்ம பிளைண்டாக யோசிக்காமல் இந்த மாதிரி நம்ம we have to be willing to search. That is it. If you look, you will find it. If you ask, you will receive. இது ஆக்சுவலாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் கேட்ட மாதிரி ஸ்டார்டிங் நம்ம பாயிண்டே வந்தோம் தெரியுமா, அந்த எவிடென்ட்டோட யாரும் சர்ச் பண்ணிட முடியாது. அந்த எம்பேரிங் ஸ்டோரிஸ் பற்றி சொன்ன பாரு, அபவுட் பீட்டர் அண்ட் அந்த உமன் பற்றி, இது லாஜிக்கலாக யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யாருன்னா கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம், எவனா பொய் கதை உருவாக்குறதுக்கு எப்படி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அவர் கேட்பாரு, டாக்டர் ஃப்ராங்க் டோரக் கேட்பாரு, ஹேவ் யூ எவர் லைட் டு மேக் யுவர் செல்ஃப் லுக் பேட்? யூ கேன் லை டு மேக் யுவர் செல்ஃப் லுக் குட். உன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு ஒரு போய் சொல்லுவேன், உன்னை கெட்டவனா காட்டிக்கிறதுக்கு போய் சொல்லுவியா? கண்டிப்பாக இல்லை. உன்னை கெட்டவனா காட்டிக்கிறதுனால உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அப்போ போய் சொல்லுவேன். ஆனால் உனக்கு ஒரு கெட்டது நீ போய் சொன்னா உனக்கு ஒரு கெட்டது நடக்குன்னா அப்போ போய் சொல்லுவியா? மோஸ்ட்லி சொல்ல மாட்டோம், யாரும் சொல்ல மாட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன ஒன்று வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட்.
பிளைண்டாக யார் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு நம்புறதை விட்டு we have to think about like everything we do. We have to like give some weight to what we do. இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருந்தேன்னா மீனிங்கே இல்லாமல் அடுத்த ஒரு குரூப் மாற அந்த குரூப் என்ன பண்ணுதோ அவங்க பண்ணுறது பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு குரூப் மாற அவங்க பண்ணுறது பண்ணுவேன். எத்தனை நாள் மாறிட்டு இருப்பேன்? அதே தான் நடந்தாலும் இருக்கும்ன்ற. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் வாட் யூ டூ, திங்க் அபவுட் வாட் யூ பிலீவ். இதெல்லாம் யோசித்து நம்ம இதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது தான் வி வில் பெர்சிஸ்ட். அந்த லாங் ஜேர்னியில் நீ ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் போகும்போது இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து ஏசப்பா சொல்கிற கோவப்படாதன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வருது, இதெல்லாம் நடக்குது. இப்போ யாரோ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் தம்பியே அவனும் ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்க, இப்போ நீ கோவப்படக்கூடாது, நீ சண்டை போடக்கூடாது, நீ வந்து சண்டை வந்து உனக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. இதை நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு என் தம்பியை வந்து ஒருத்தன் பண்ணிட்டான், என் தம்பியும் என் அண்ணாவையும் எனக்கு தெரிஞ்சோடனே அவனே ஒருத்தன் பண்ணிட்டான். இப்போ நான் ஏசப்பா சொன்னது உண்மையாக நண்பனேன்னா நான் வந்து என்ன பண்ணோம், ஐ ஹாவ் டு ஹோல்ட் மை பீஸ். I have to hold my peace. If I don't, I will lash out. நான் எனக்கு என்ன அப்போ நம்ம மகனை என்ன பண்ணுறேன் பாரு என்ன பண்ணுறது. அப்போ நான் அது பண்ணேன்னா it will show that I don't believe what I said I believe as much as I said I believed it. ஸோ நம்புதை நீ செயல்படுத்தலைன்னா அங்கேயே நீ விழுந்துடுற அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இட் இம்ப்ளைஸ். ஏசப்பா ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கான அர்த்தம் இருக்கும், அதுக்கு எதுக்கு சொல்கிறாருன்னு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனுடைய வெயிட் புரியாமல் நான் இருக்கிறதுனால தான் நான் அதை மீறி நான் போய் செய்கிறேன். புரியுதா? ஸோ இட் இஸ் வி ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட் லைக் ஒன்லி வென் யூ டூ தேட் நம்ம அந்த லாங் டேர்னில் நம்ம அந்த லாங் ரனில் நம்ம நிற்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நமக்கு 20 வயசு கிட்ட ஆகுது. இப்போயே வந்து நம்ம நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். நானே யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் அந்த மாதிரி டைம்லலாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அதை நீ ரிமெம்பர் பண்ணும் போது தான் ஓகே இட்ஸ் வர்த் இட். இந்த சேலஞ்சஸ்லாம் நீ வளர்றது தான் டு க்ரோ நீ பண்ணுற அப்படின்ற இட்ஸ் வர்த்ன்ற போது அப்போ தான் நமக்கு அதோடைய ஆக்சுவல் ரீசன் தெரியும். Yeah, so hopefully you guys learned something from watching us talk for so long. And this is the first episode. இதான் மொதல் எபிசோட். இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ண போகிறோம், நிறைய காரியங்களை பேச போகிறோம். நாங்கள் வந்து எதையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக கற்றுட்டோம், இப்போ வந்து எல்லாருக்கும் சொல்ல போகிறோன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் we are learning and we are sharing what we learn as we go, hoping that you also learn with us. ஸோ நாங்கள் இதை பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் அதுதான். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆல்சோ யூ கேன் போஸ்ட் இந்த கமெண்ட். கமெண்ட்ஸில் போடுங்க. we are going to get our social media handles up for this page too. So Instagram, Facebook, maybe we'll get a number too. Like you can email us, you can DM, ask us your questions, ask us give us your thoughts. Like எதாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறதுல உங்களுக்கு எதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலும் அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதை பற்றி அடுத்த எபிசோடில் நாங்கள் பேசும்போது பேசலாம். ஸோ தப்புனா கற்றுக்குவோம், we will learn from it. கற்றுக்கிறது தான் இதை பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக. Thank you for watching. If you watched us, if you நீங்கள் இந்த முழு பாட்காஸ்ட்டையும் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி பார்த்ததுக்காக. Thank you for watching. If you liked what you saw, நீங்கள் பார்த்தது இவ்வளோ நாள் கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், இது அவங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். And if you want to see a lot more videos like this, if you want to stay updated with all of the videos that we post, definitely subscribe. Anything else you want to add? Close button. Nothing. Okay, I'll see you again. We will see you again in the next episode. Signing off. Bye. Signing off. Bye.